Hallelujah. Hallelujah. Praise to Jesus. Hallelujah. கடந்த 2-3 நாட்களாக ஒரு சில காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். 2-3 ದಿನಗಳಿಂದ ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳ ಬಗ್ಗೆ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. அந்த சிந்தனை எனக்குள் இருக்கும் பொழுதே ಆ ಒಂದು ಯೋಚನೆ ನನ್ನಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಅದಕ್ಕೆ ஏற்ற மாதிரி சில வசனங்களும் கிடைத்தது. ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯಗಳು ಸಹ ನನಗೆ ಸಿಕ್ಕಿತು. Praise to Jesus. Hallelujah. 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 இன்னைக்கு இந்த செய்தி இன்னொருத்தர் கொடுக்க வேண்டியமா இருந்தது. ಇವತ್ತು ಸಂದೇಶ ಇನ್ನೊಬ್ಬರು ಕೊಡಬೇಕಾಗಿತ್ತು. ಸದನೇಶ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿನಿಂದ ಸಹೋದರಗಳು வந்து கொண்டிருக்கிறார்கள். ಸದನೇಶ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿನಿಂದ ಸಹೋದರರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ 2 பேரும் ஊழியத்துக்காக வருகிறார்கள். ಇಬ್ಬರು ಸೇವೆಗೆಂದೇ ಇವತ್ತು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்களுக்கு ஊழிய வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும். ಅವರಿಗೆ ನಾವು ಸೇವೆಯ ಅವಕಾಶಗಳನ್ನು ಕೊಡಬೇಕು. தம்பி ஏன் இந்த ஏசி ஆன் பண்ணல? Praise Jesus. அப்ப இங்கிருந்து கிளம்பி போக வேண்டியது நிச்சயம் வந்துட்டு இருக்கிறது. ஆமே, ஸ்மெல் எல்லாம் வந்து அப்படிதான் இங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கணும். எதுக்கும் கொஞ்சம் அனலா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப இந்த சகோதரங்களுக்கு ஊழிய வாய்ப்புகள் கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ಬರುತ್ತಿರುವ ಸಹೋದರಿಗೆ ಸೇವೆಯ ಅವಕಾಶಗಳು ಕೊಡಬೇಕಾಗಿರುವುದು ನಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿಯಾಗಿದೆ. நேற்றுக்கு சகோதரன் பென்னியை கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் இங்கிலீஷ் ஆராதனையில ஒரு சின்ன செய்தி கொடுக்க வேண்டும். ನನ್ನ ಸಹೋದರ ಬೆನ್ನಿಯನ್ನು ಕರೆದು ನಾನು ಹೇಳಿದೆ, ನೀವು ಇಂಗ್ಲಿಷ್ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಂದೇಶ ಕೊಡಬೇಕು. ಸರ್, ஜோனி இடத்துல சொன்னேன், ஒரு தமிழ் ஆராதனையில கொடுக்க ஒரு சின்ன செய்தி ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ಜೋಣಿ ಸಹೋದರನ ಹತ್ರ ನಾನು ಹೇಳಿದೆ, ತಮಿಳ್ ಆರಾಧನೆಗೆ ಸಂದೇಶ ಕೊಡಲು ನೀವು ಸಿದ್ಧರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அல்ல, அப்பொழுதும் செய்திக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். ಆಗಲೂ ಸಂದೇಶಕ್ಕೆ ನಾನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೀನಿ. அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ಯಾಕಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡಬೇಕು. நேற்றுக்கு சாயங்காலம் சகோதரன் பென்னி என்ன கூப்பிட்டார். ನನ್ನ ಸಂಜೆ ಸಹೋದರ ಬೆನ್ನಿ ನನ್ನನ್ನು ಕರೆದರು. ஜோனி முருகன் நேற்றுக்கு கிரிக்கெட் விளையாட போயிருக்கிறாரு. ಜೋಣಿ ಸಹೋದರன் ನನ್ನ ಕ್ರಿಕೆಟ್ ಆಟ ಆಡಲಿಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. விளையாடி கொண்டிருக்கும் பொழுது கிரிக்கெட் பால் கண்ணில் அடித்து அவர் ஹாஸ்பிடல் அனுப்பப்பட்ட இன்னைக்கு அவருக்கு செய்தி கொடுக்க முடியாது. ಅವರು ಆಟ ಆಡುತ್ತಾ ಇದ್ದಾಗ ಕ್ರಿಕೆಟ್ ಬಾಲ್ ಅವರ ಕಣ್ಣಲ್ಲಿ ಹೊಡೆದು ಅವರು ಗಾಯಗೊಂಡು ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿರುವುದರಿಂದ ಇವತ್ತು ಇಲ್ಲಿ ಬರಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಸಂದೇಶ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அப்ப நான் நினைத்துக்கொண்டேன், சோத்திரம், அப்ப இந்த செய்தி இன்னைக்கு சொல்லிதான் ஆக வேண்டும். ಆಗ ನಾನು ನೆನೆಸಿಕೊಂಡು ಈ ಸಂದೇಶ ಇವತ್ತು ಇಲ್ಲಿ ಹೇಳಲೇಬೇಕು. Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தர் நம்முடைய விசுவாச வாழ்க்கை குறித்து நல்ல கரிசனம் உள்ளவராக இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಜೀವನ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆಯುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. நாம் தோற்று போவது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. ನಾವು ಸೋಲುಗೊಳ್ಳುವುದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. ஒழுங்கா படிக்காத ஒரு நபர் கூட கண்டிப்பா எக்ஸாம்ல ஒரு தோல்வியை விரும்ப மாட்டான். ಚೆನ್ನಾಗಿ ಓದದೆ ಇರುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಕೂಡ ಎಕ್ಸಾಮ್ ಅಲ್ಲಿ ಅವನು ಸೋಲುಗೊಳ್ಳಬೇಕೆಂದು ಬಯಸುವುದಿಲ್ಲ. அறகுறையாய் பிசினஸ் பண்ணுகிற ஒரு நபர் கூட தன்னுடைய பிசினஸ்ல தோல்வி அடைய வேண்டும் என்று விரும்பவே மாட்டார்கள். ವ್ಯಾಪಾರ ಮಾಡುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ತನ್ನ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ನಷ್ಟ ಆಗಬೇಕೆಂದು ಬಯಸುವುದೇ ಇಲ್ಲ. வாழ்க்கையில வெற்றியை மட்டும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ಜೀವಿತದಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் வெற்றியை நாம் எதிர்பார்ப்பது உண்டு. ಒಂದು ವೇಳೆ ಸೋಲುಗೊಳ್ಳತಕ್ಕಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದರೂ ಕೂಡ ನಾವು ಜಯವನ್ನೇ ಎದುರು ನೋಡುವುದು. Hallelujah. Hallelujah. இதே போல தான் விசுவாச வாழ்க்கையிலும் ಇದೇ ರೀತಿಯಾಗಿನ ನಂಬಿಕೆಯ ಜೀವನವೂ ಕೂಡ கர்த்தர் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ನಾವು ಜಯಿಸಬೇಕೆಂದು ದೇವರು ಬಯಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்முடைய தோல்வியை கர்த்தர் விரும்புவதில்லை. ಒಂದು ಸೋಲಿನ ಅನುಭವವನ್ನು ದೇವರು ಬಯಸುವುದಿಲ್ಲ. இந்த இடத்தில் யாராவது தோல்வியை ஆமை எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்களா, இன்றைக்கு தோற்று போகாத தேவனுடைய கிருபையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಸೋಲಿನ ಮುಂದೆ ಇರುವುದಾದರೆ ಸೋಲುಗೊಳ್ಳದೆ ಇರುವಂತ ಒಬ್ಬ ದೇವರನ್ನು ಕುರಿತು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. சோர்வு அடைந்து இருக்கிற உள்ளங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சோர்வு அடையாத ஒரு தேவ கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ಸೋತು ಹೋಗಿರುವಂತವರು ಯಾರಾದರೂ ಇಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ಸೋತು ಹೋಗದೆ ಇರುವಂತ ಒಂದು ದೇವರ ಕೃಪೆಯು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. கைவிடப்பட்டு கொண்டிருக்கிற என்று நினைக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், கைவிடாத ஒரு கிருபை தயவு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ಕೈಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀನಿ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡ ಯಾರಾದರೂ ಇಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ಕೈಬಿಡಲ್ಪಡದೆ ಇರುವಂತ ಒಂದು ಕೃಪೆಯು ಒಂದು ದಯೆ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. தனிமையிலே வாடும் வாழ்க்கையை பார்த்து நான் சொல்லுகிறேன், நம்மை விட்டு விலகாத ஒரு கிருபை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ಒಂದು ವೇಳೆ ಯಾರಾದರೂ ಏಕಾಂತತೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಅನುಭವದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಮಾರ್ಪಡದೆ ಇರುವಂತ ದೇವರ ಕೃಪೆಯು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. Hallelujah. Hallelujah. வேத புத்தகத்தில் அநேக சத்தியங்களை நாம் பார்க்கிறோம். ಸತ್ಯವೇದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அதை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் பரிசுத்தவான்களை காலங்களிலே பயன்படுத்தினார். ಅದನ್ನು ನಮಗೆ ಪ್ರಕಟಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕಾಲಾಂತರಗಳಲ್ಲಿ ದೇವರು ಪರಿಶುದ್ಧರುಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದರು. கர்த்தருடைய உள்ளத்தின் விருப்பத்தை தன் மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பி பேசினார். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ತನ್ನ ಜನರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕಾಲಾಂತರಗಳಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ಎಬ್ಬಿಸಿದನು. கர்த்தருடைய உள்ளத்தின் பாரத்தையும் விருப்பங்களையும் தன் மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு அவர்களுடைய வாயை கர்த்தர் கருவியாக பயன்படுத்தினார். ದೇವರು ತನ್ನ ಹೃದಯದ ಭಾರವನ್ನು ತನ್ನ ಇಷ್ಟಗಳನ್ನು ಜನರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ಎಬ್ಬಿಸಿದನು. அதிலே ஒரு மிக சிறந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய தாசனாக
தாசனாகிய எரேமியாவு, ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿಯು ಕರ್ತನ ದಾಸನಾಗಿರುವಂತ ಯೆರೆಮೀಯನು, அவர் அழுகையின் தீர்க்கதரிசி என்று பெயரெடுத்த தேவ மனிதன். ಆತನು ಅಳುಗೆಯ ಪ್ರವಾದಿ ಎಂದು He is ಹೆಸರುಗೊಂಡಂತವನು. a weeping prophet. ಅಳುಗೆಯ ಪ್ರವಾದಿಯು ஆமை சுயமா அழுவதற்கு எந்த காரணமும் அவருக்கு கிடையாது. ಸ್ವಯವಾಗಿ ಅಳತಕ್ಕಂತ ಯಾವ ಒಂದು ಕಾರಣವೂ ತನಗಿಲ್ಲ. ஆனா கர்த்தருக்காக ஜனத்துக்கு முன்பதாக அழும் கண்களை தேவன் அவர் கொடுத்தார். ಆದರೆ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಜನರಿಗೋಸ್ಕರ ಅಳುವಂತ ಕಣ್ಣುಗಳನ್ನು ದೇವರು ಯೆರೆಮೀಯನಿಗೆ ಕೊಟ್ಟನು. அவர் அழுதார், ಆತನು ಅಳುತ್ತನು, அழுகையோடு ஊழியம் செய்தார். ಅಳುತ್ತಾ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்காக பல பாடுகளை அனுபவித்தார். ದೇವರಿಗೆಂದು ಅನೇಕ ಕಷ್ಟಗಳನ್ನು ஓ, ಅನುಭವಿಸಿದನು. ஜனங்களை குறித்த பரிதாபமான நிலைமையை, தேவனுடைய நிலைமையை அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். ಆ ಜನರ ಕುರಿತಂತ ಪರಿತಾಪಕರವಾದ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ದೇವರಿಗೆ ಪರವಾಗಿ ಜನರಿಗೆ ಅವನು ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತಾ அந்த ಇದ್ದನು. அழுகையின் ஊழியத்திலும் அவர் புரிந்து கொண்ட சில தெய்வீக சத்தியங்களை நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். ಆ ಅಳುಗೆಯ ಸೇವೆಯಲ್ಲಿಯೂ ತಾನು ತಿಳಿದುಕೊಂಡ ಕೆಲವೊಂದು ದೈವಿಕ ಸತ್ಯಾರ್ಥಗಳನ್ನು ಇವತ್ತು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ அழுகையின் பள்ளத்தாக்கில் சென்று கொண்டிருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு புத்து உணர்ச்சியாக மாறும். ಅಳುಗೆಯ ತಗ್ಗಿನಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುತ್ತಿರುವಂತ ನಿಮಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಬಲಗೊಳಿಸುವಂತ ಒಂದು ಸಂದೇಶವಾಗಿ ಇದು ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. 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 புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21 இருந்து 24 வரை உள்ள வசனங்களை மிக சீக்கிரமாக சிறிதாக சிந்திக்க போகிறோம். ಪ್ರಲಾಪಗಳ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 21 ರಿಂದ 24 ತನಕ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಸರಳವಾಗಿ ನಾವು ಇವತ್ತು ಧ್ಯಾನ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೀವಿ. செய்தி எப்ப முடியுமோ அப்ப நிறுத்தி விடுவேன். ಸಂದೇಶ ಯಾವಾಗ ಮುಗಿಯುತ್ತದೋ ಆಗ ನಾನು ಮುಗಿಸ್ತೇನೆ. ஆமா, இதுக்குள்ள ரொம்ப இறையல் சாஸ்திரத்தை கலர்த்தி பேச நான் விரும்புவதில்லை. ಈ ಒಂದು ಸಂದೇಶದೊಳಗೆ ಹೆಚ್ಚು ದೈವಿಕ ಶಾಸ್ತ್ರವನ್ನು ಸೇರಿಸಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ನಾನು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. என்னை மறுபடியும் சிந்திக்க வைத்த தொட்ட ஒரு வார்த்தையை வலியுறுத்தி பேசி நாம் உண்டாக ஜெபிக்க போகிறோம். ನನ್ನನ್ನು ಪದೇ ಪದೇ ಮುಟ್ಟಿದಂತ ಚಿಂತೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇಟ್ಟಂತ ಒಂದು ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ಇವತ್ತು ಮಾತನಾಡಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೀವಿ. நல்ல காலங்களை குறித்த நம்பிக்கை அற்று போன ஒரு சூழ்நிலை, ಒಳ್ಳೆಯ ಕಾಲಗಳನ್ನು ಕುರಿತಂತ ಯಾವ ನಿರೀಕ್ಷೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ, வெளிச்சம் மங்கி போன நாட்கள், ಬೆಳಕು ಕತ್ತಲೆಯಾದಂತ ದಿನಗಳು, இருள் மேலே இருள் மூடும் நாட்கள், ಕತ್ತಲೆಯ ಮೇಲೆ ಕತ್ತಲೆ ತುಂಬಲ್ಪಡುವಂತ ದಿನಗಳು, எதிர்பார்ப்பதற்கு ஒன்றுமில்லாத நாட்கள், ನಿರೀಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಏನು ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಸಮಯಗಳು. அப்பொழுது ஸ்தோத்திரம், அதனுடைய 23ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்னார், நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ಪ್ರಲಾಪಗಳು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವಾದಿ ಹೇಳಿದನು, ನಾನು ನಿರೀಕ್ಷೆಯುಳ್ಳವನಾಗಿ ಇರುವೆನು. ஹalleluya. ஹalleluya. 24வது வசனத்திலும் அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் பங்கு என்று ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். 24ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯೆಹೋವನೇ ನನ್ನ ಪಾಲು, ಆದ ಕಾರಣ ಆತನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವೆನು ಎಂದು ನನ್ನ ಅಂತರಾತ್ಮವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. என்னோடு சேர்ந்து சிந்திங்க. ನನ್ನೊಂದಿಗೆ ಸೇರಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ. உங்களுடைய சிந்தனைகளை சிதறடியாதீர்கள். ನಿಮ್ಮ ಯೋಚನೆಗಳನ್ನು ನೀವು ಚದರಿಸಬೇಡಿರಿ. உங்க மூளைக்காக ஒன்று நாங்கள் பேசவில்லை. ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿಗೆ ತಕ್ಕಂತದ್ದು ಯಾವುದು ನಾವು ಮಾತನಾಡ್ತಾ இயேசுவின் ಇಲ್ಲ. இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு மனுஷனுக்காக பேசுகிறேன். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೋಸ್ಕರ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. நித்தியத்தை பார்த்து நிரந்தரம் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு உண்மையான மனிதன் நமக்குள் இருக்கிறான். ನಿತ್ಯತೆಯನ್ನು ನೋಡಿ ಸತತವಾಗಿ ಓಡುತ್ತಾ ಇರುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ನಮ್ಮೊಳಗಿದ್ದಾನೆ. அவன் பலனடைய கூடாது. ಅವನು ಬಲಹೀನನಾಗಬಾರದು. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் சேர வேண்டும். ಅವನು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಸೇರಬೇಕು. நான் சொன்னது இப்ப எத்தனை பேருக்கு புரியும் தெரியாது. ನಾನು ಹೇಳಿರುವಂತದ್ದು ಈಗ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗಿದೆ ಎಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த சரீரம் படுத்து தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுதும் நித்தியத்தை பார்த்து குதித்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனுஷன் நமக்குள் இருக்கிறான். ಈ ಶರೀರವು ಮಲಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗಲೂ ನಿತ್ಯತೆಯನ್ನು ನೋಡಿ ಓಡುತ್ತಾ ಇರುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ನಮ್ಮೊಳಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. கேரளா பகுதியிலே அந்த காலத்துல வந்த ஒரு சாயிப்பு இப்படியாக சொன்னார், சமயமா ரதத்தில் நான் ಆಮೇ ನಿರಂತರ ಓಡಿಕೊಂಡಿರಿക്കുന്നു. ಕೇರಳ ದೇಶದಲ್ಲಿ ಆ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಬಂದಂತ ಒಬ್ಬ ಮಿಷನರಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಾಡನ್ನು ಹಾಡಿದರು, ಸಮಯವೆಂಬ ರಥದಲ್ಲಿ ನಾನು ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆಮೇ ತನ್ನುடைய மீட்கப்பட்ட ஆவியை குறித்து சொன்னார். ತನ್ನ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಆತ್ಮವನ್ನು ಕುರಿತು ಆತನು ಹೇಳಿದನು. எப்படி எத்தனை பேர் அப்படி சிந்தித்திருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಯೋಚಿಸಿದ್ದೀರಾ? எனக்குள்ள ಓಡಿಕೊಂಡಿருக்கிறான். ನನ್ನ ಒಳಗೆ ಒಬ್ಬನು ಓಡುತ್ತಾ அவன் ಇದ್ದಾನೆ. நித்தியத்தை பார்த்து ஓடிಕೊಂಡಿருக்கிறான். ಅವನು ನಿತ್ಯತೆಯನ್ನು ನೋಡಿ ಓಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் பலகீனப்படக்கூடாது. ಅವನು ಬಲಹೀನನಾಗಬಾರದು. அவன் தோற்று போகக்கூடாது. ಅವನು ಸೋತು ಹೋಗಬಾರದು. அவன் கிருபையில நிற்க வேண்டும். ಅವನು ಕೃಪೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. ஆமென். அவன் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிற்க வேண்டும். ಅವನು ಹೊಂದಿಕೊಂಡ ಸತ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳಬೇಕು. உலகத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಒಬ್ಬ ಜೀವನವಿದೆ. அது நிரந்தரமானதல்ல. ಅದು ಶಾಶ್ವತವಾದದ್ದಲ್ಲ. கண் காணும் கண்ணுக்கு மயங்கும் அனைத்தும் மறைந்து போகும். ನಮ್ಮ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿ ನಾವು ಮಯಗಿಕೊಳ್ಳುವಂತ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳು ಮಾಯವಾಗುತ್ತದೆ. காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்குள் இருக்கிற விருப்பங்கள் மாறி மாறி கொண்டிருக்கும். ಕಾಲಗಳು ಬದಲಾಗುವಾಗ ನಮ್ಮ ಆಸೆ ಆಸಕ್ತಿಗಳು ಎಲ್ಲವೂ ಬದಲಾಗುತ್ತದೆ. 20 வயது இருந்த பொழுது இருந்த
ஆசை எனக்கு இல்லை, அது வித்தியாசமான ஆசைகளாக மாறும். 20 ವಯಸ್ಸಲ್ಲಿ ನನ್ನಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಆಸಕ್ತಿಗಳಲ್ಲ ಈಗ ಇರುವುದು, ಅದು ಬದಲಾಗಿದೆ. ஆமென். ஆகாரத்தினுடைய ருசி அது மாறிக்கொண்டிருக்கும். ನಾವು ತಿನ್ನುವಂತ ಆಹಾರದ ರುಚಿ ಅದು ಬದಲಾಗುತ್ತದೆ. வாழும் விதங்கள் மாறிக்கொண்டிருக்கும். ನಮ್ಮ ಜೀವಿತ ಶೈಲಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. இதெந்த மாற்றங்கள் நடுவுல ಈ ಎಲ್ಲಾ ಬದಲಾವಣೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ மாறாத கிருபையிலே நிலைநிற்க வேண்டிய ஒரு மனிதன் நமக்குள் இருக்கிறான். ಮಾರ್ಪಡದೆ ಇರುವಂತ ಕೃಪೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳಬೇಕಾಗಿರುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ನಮ್ಮೊಳಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. வாழ்க்கையிலே தோல்வியின் மனத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தோற்று போகக்கூடிய உன் வாழ்க்கையை இன்றைக்கு கர்த்தர் வெற்றிக்கான ஒரு வாழ்க்கையாக எழுப்புவார். ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೋಲಿನ ವಾಸನೆಯನ್ನು ಶ್ವಾಸಿಸುತ್ತಾ ಇರುವಂತ ಕೆಲವೊಂದು ಜೀವಿತಗಳನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ಇವತ್ತು ನೀವು ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸುವುದಿಲ್ಲ. உங்க உள்ளக்குள்ள நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இக்கட்டு எங்களுக்கு தெரியாது. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಅನುಭವಿಸುತ್ತಾ ಇರುವಂತ ಇಕ್ಕಟ್ಟು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. உங்களுடைய தடுமாற்றங்கள் நமக்கு தெரியாது. ನಿಮ್ಮ ಇಕ್ಕಟ್ಟುಗಳು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்மெல்லாம் நல்லா நடிக்கிறவங்க, ನಾವೆಲ್ಲವೂ ಚೆನ್ನಾಗಿ ನಾಟ್ಯ ಮಾಡುವವರು, முகத்தை நல்லா பவுடர் எல்லாம் போட்டு அழகா மினுக்கி வச்சிட்டு உள்ளத்துக்குற காயங்கள் அப்படியே மூடி வைக்க நல்ல சாமರ್ಥ್ಯசாலிகள். ನಮ್ಮ ಮುಖದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಪೌಡರ್ನೆಲ್ಲ ಹಾಕಿ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಮಿನುಮಿನುಗುತ್ತಾ ಇಟ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ದುಃಖವನ್ನು ನಾವು ಅಡಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. Most of the time we try to hide our pains, our wounds by the decoration on your face. ಅನೇಕ ಸಮಯ ನಮ್ಮ ಮುಖದ ಸೌಂದರ್ಯದಿಂದ ಮುಖವನ್ನು ನಾವು ಸೌಂದರ್ಯ ಪಡಿಸುವುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದುಃಖವನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ முகವನ್ನು சௌந்தரியப்பட்டு நம்ம காயங்களில் முச்செடுத்துவி டக்குனு சொல்லிடு எடிட் பண்ணி. அல்லேலூயா. உனக்கு தான் நீ தான் கஷ்டப்படுவ மூச்சு எடுக்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை கட்டுகிறவராய் இருக்கிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುವವನಾಗಿದ್ದಾನೆ. பிரைஸ் டு ஜீசஸ். ஹalleluya. அப்போஸ்தலனாகிய ஆமென் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿಯು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன், ನಾನು ನಿರೀಕ್ಷೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ, இதை நான் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். ಇದನ್ನು ನಾನು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಂಬುತ್ತೇನೆ. 24 ವಚನದಲ್ಲಿ அவர் சொல்லுகிறார், நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். 24ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ನಿರೀಕ್ಷಿಸುವೆನು. நம்பிக்கையில ஆரம்பித்து நம்பிக்கையில முடிக்கிறார். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಿ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಮುಗಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. நம்ம ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்திலே முடிப்போம். ನಾವು ಆತ್ಮದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಿ ಅದನ್ನು ಜಡದಲ್ಲಿ ಮುಗಿಸುತ್ತೇವೆ. நாம் பாட்டு பாடி ஆரம்பித்து துக்கத்திலே முடிப்போம். ನಾವು ಹಾಡಿ ಪ್ರಾರಂಭಿಸಿ ದುಃಖದಲ್ಲಿ ಮುಗಿಸುತ್ತೇವೆ. அவர் முதலும் முடிவுமாய் இருக்கிறார். ಆತನು ಆದಿಯೂ ಅಂತ್ಯವೂ ಆಗಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்குள்ள நல்ல கிரியை ஆரம்பித்தவர் கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் அதை பூரணப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಿದವನು ಅದನ್ನು ಅಂತ್ಯಗೊಳಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. Hallelujah. Hallelujah. The one who has begun a good work in me is faithful to bring to the completion of our Lord Jesus Christ. ನನ್ನಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದವನು ಅದನ್ನು ಮುಕ್ತಾಯಗೊಳಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நமக்குள்ள ஆரம்பிக்கப்பட்ட நல்ல கிரியை வேற ஒன்றுமல்ல, ரட்சிப்பு. ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಟ್ಟ ಒಳ್ಳೆಯ ಕ್ರಿಯೆ ಬೇರೆ ಯಾವುದೂ ಅಲ್ಲ, ರಕ್ಷಣೆಯು. நம்ம வீடு கட்டுற நேரத்துல இந்த வசனத்தை பேசுவோம். ನಾವು ಮನೆ ಕಟ್ಟುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. நல்ல வேலை ஆரம்பிச்சாரு, ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. வீடு கட்டி முடிப்பது நல்ல வேலைன்னு நான் சொல்ல மாட்டேன். ಮನೆ ಕಟ್ಟಿ ಮುಗಿಸುವುದು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. கடன் வட்டியும் காவலும் வாங்கி லோன் எடுத்து இழுத்து புடிச்சு அழுது புடிச்சு கட்டி முடிக்கிறது பயங்கர நல்ல வேலை. அது ಸಾಲ ತಗೊಂಡು ಅಳುತ್ತಾ ಅದನ್ನು ಕಟ್ಟಿ ಮುಗಿಸುವುದು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ. அது தேவை. ಅದು ನಮ್ಮ ಒಂದು ಅವಶ್ಯ. ஹalleluya. ஹalleluya. தேவையில்லாத இடத்துல நம்ம வசனத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் தேவை அந்த சந்தர்ப்பத்தை மறந்து எல்லாம் பயன்படுத்துவோம். எப்படி பழகி போடுச்சு ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனா நமக்குள்ள நல்ல காரியம் ஆரம்பித்தார். ಆದರೆ ನಮ್ಮ ಒಳಗೆ ಆತನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ. நமக்குள்ள நல்ல காரியம் என்ன? ನಮ್ಮ ಒಳಗೆ ಆತನು ಪ್ರಾರಂಭಿಸಿದಂತ ಒಳ್ಳೆಯದು ಏನು? ஆமென். திருவண்ணாமலையில ஸ்தோத்திரம் காவடி தூக்கி அது தூக்கி இது தூக்கி கல்லையும் மண்ணையும் புற்றையும் பாம்பையும் கழுதையும் எல்லாம் வணங்கி கொண்டிருந்த மலர் பேரு சொன்ன ஆமென். உங்களுக்கு நடந்த நல்ல காரியம் என்ன? ತಿರುವಣ್ಣಾಮಲದಲ್ಲಿ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಸೇವಿಸುತ್ತಾ ಇದ್ದಂತ ಸಹೋದರಿ ಮಲರಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರಾರಂಭಿಸಿದಂತ ಒಳ್ಳೆಯದು ಏನು? நமக்குள் ஆரம்பித்த தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட நல்ல காரியம் என்ன? ನಮ್ಮ ಒಳಗೆ ದೇವರಿಂದ ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ ಏನು? சுவிசேஷம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய திறப்பு முனை. ಸುವಾರ್ತೆಯೇ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವಂತ ತಿರುಗುಮನೆ. The gospel is a turning point of our life. ಸುವಾರ್ತೆಯು ನಮ್ಮ ಜೀವಿತದ ತಿರುಗಾಗಿದೆ. ಅದು ಬಂದது, ಅದು ಬಂದಿತ್ತು, ಅದು ನಾವು ಏற்றுಕೊಂಡோம், ಅದನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವೆ, ನಮ್ಮ வாழ்க்கை மாறினது, ನಮ್ಮ ಜೀವಿತವು ಬದಲಾಯಿತು, அதனால ரட்சிப்பு கிடைத்தது, ಆದದರಿಂದ ರಕ್ಷಣೆ ಸಿಕ್ಕಿತು. ஹalleluya. ஹalleluya. அப்ப நமக்குள் நடந்த நல்ல வேலை என்று சொன்னா ரட்சிப்பு. ಆಗ ನಮ್ಮ ಒಳಗೆ ಆಗಿರುವಂತ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಯಾವುದು ಎಂದು ಕೇಳುವುದಾದರೆ ರಕ್ಷಣೆಯು. அதிலே நாம் நிரந்தரமாக
நிரந்தரமா இருக்க வேண்டும். ಅದರಲ್ಲಿ ನಾವು ನಿರಂತರವಾಗಿ ಇರಬೇಕು. அதை ஒழுங்கா முடிக்க வேண்டும். ಅದನ್ನು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಮುಗಿಸಬೇಕು. பாதி வழியில நீ விட்டு போக கூடாது. ಅರ್ಧ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನೀವು ಬಿಟ್ಟು ಹೋಗಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತಿರುವ ದೇವರು ನಿಜವಾದ ದೇವರು. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவன் ஆமா உண்மை உள்ளவர். ಕರಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಹೇಳಿರಿ, ಹೌದು ಆತನು ನಿಜವಾದ ದೇವರು. நாங்க சொல்லும்போது நீங்க எடுத்து சொல்லுங்க, ஆமா அவர் உண்மை உள்ளவர். ನಾವು ಹೇಳುವಾಗ ನೀವು ಕೂಡ ಎತ್ತಿ ಹೇಳಿರಿ, ಹೌದು ಆತನು ನಿಜವಾದ ದೇವರು. ಉರಾಮ ಶಾಕಚಾರಬ, வெட்கத்துக்கென்று அவர் நம்மை அடைத்து பிரித்தெடுக்கவில்லை. ನಾಚಿಕೆಗೆಂದು ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஆமென். ஹalleluya. நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் அன்றாட வாழ்க்கையானாலும் வெட்கத்துக்கென்று தேவன் நம்மளை அழைக்கவில்லை. ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಾಗಲಿ ಇಲ್ಲ ದೈನಂದಿನ ಜೀವಿತವಾಗಲೇ ನಾಚಿಕೆಗೆಂದು ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕರೆಯಲಿಲ್ಲ. நான் இப்படியாக நம்புகிறேன், கிருபையிலே ஆரம்பித்தது நாம் கிருபையிலே முடிப்போம். ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ನಂಬುತ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಕೃಪೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಿರುವುದು ಕೃಪೆಯಲ್ಲೇ ನಾವು ಮುಗಿಸುತ್ತೇವೆ. ஆமென். ஹalleluya. கிருபையினால ஒரு துவக்கம் உனக்கு கிடைத்திருக்குமானால் கிருபையிலே நீ தொடர வேண்டும். ಕೃಪೆಯಿಂದ ನಿಮಗೆ ಒಂದು ಪ್ರಾರಂಭ ಸಿಕ್ಕಿರುವುದಾದರೆ ಕೃಪೆಯಿಂದಲೇ ನೀವು ಅದನ್ನು ಮುಂದುವರಿಸಬೇಕು. அப்பதான் கிருபையிலே ஓட்டத்தை முடிக்க முடியும். ಆಗಲೇ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಓಟವನ್ನು ಮುಗಿಸಲಿಕ್ಕೆ அப்பதான் ಆಗುತ್ತದೆ. வெற்றியாக முடிக்க முடியும். ಆಗಲೇ ಜಯದಿಂದ ಆ ಓಟವನ್ನು ಮುಗಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. Praise to Jesus. Hallelujah. 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 Amen. Amen. அவர் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று சொன்னார். ಆತನು ಹೇಳಿದನು, ನಾನು ನಿರೀಕ್ಷಿಸುವೆನು. 24 வசனத்தில் நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். 24ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾನು ನಿರೀಕ್ಷಿಸುವೆನು. நம்பிக்கை உருவாவதற்கு அவருக்கு வெளிப்பட்ட 2 சத்தியங்களை நாம் நினைக்க போகிறோம். ಈ ನಿರೀಕ್ಷೆ ಆತನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬರುವುದಕ್ಕೆ ತನಗೆ ತೋರಿ ಬಂದ 2 ಸತ್ಯಗಳ ಬಗ್ಗೆ ನಾವೀಗ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. 22வது வசனத்திலே ஆமென் தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார். 22ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವಾದಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென். கொஞ்சம் ஸ்பீடா சொன்னா தான் இது போயிடும் இது உங்களுக்குள்ள. ஆமென். ஏன்னா ஊர் கொஞ்சம் கம்மியாக சொன்ன போது நீங்கள் உங்களை விட்டு விலகிடுவீங்க. அதனால தான் அந்த ட்ராக்கில் உங்களை பிடிச்சி வைக்கணும். இல்லை புரிஞ்சா? மாத்திரம் இல்லை, அது சில வசனங்கள் அப்படி தான் வரும். அப்போ நீங்கள் அண்ணாந்து பார்த்துட்டு கூடாது, சோத்திரம் இருந்ததுன்னா உங்கள் ஆவியிலே பலனாகும். இது மூளையில் இல்லை. ஆமென். உள்ளாம மனுஷன் தொடப்படுற நாங்கள் ஒரு அல்ல சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஒரு ஆமென் சொல்லுவோம். அதுக்கு வாதிருந்து சோத்திரம் பண்ணவும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண கற்றுக்கிடுங்க. ஒரு ஆமேன், ஒரு சோத்திரம் அல்ல, அப்போ தான் எஸ் குட். அது ஆனால் அந்த ஆவியில் இருப்பீங்க. ஆமேன். அல்லேலூயா. இந்த பார்க்கு பக்கத்தில் போகும்போது சோளம் சுடுறவங்களை பார்த்துருப்பீங்க. அவன் எப்படி இருப்பான்? கனலை ரெடி பண்ணிட்டு தீ ஆயத்தம் பண்ணிட்டு சும்மா இருப்பானா? அவன் அடிக்கடி அதை ஊற்றிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த கனல் அந்த இது தான். ஆமே. இது ஆவிக்குரிய காரியம். சொல்லுங்க, இது ஆவிக்குரிய காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப நம்பிக்கை கொண்டு இருப்பதற்கு அவர் புரிந்து கொண்ட 2 காரியங்கள். ಅವನು ನಿರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ತಿಳಿದುಕೊಂಡ 2-3 ವಿಷಯಗಳು. ஹalleluya. ஹalleluya. அவர் சொல்லுகிறார், நிர்மூலமாய் போகாது கர்த்தருடைய கிருபை. ಅವನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನಾನು ಉಳಿದಿರುವುದು ದೇವರ ಕರುಣೆ. அதுக்கு பிறகு சொல்லுகிறார், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ಅದರ ನಂತರ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ಆತನ ಕೃಪಾವರಗಳು ನಿಂತು ಹೋಗದು. ஆமென். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகள் காலை தோறும் புதியவைகள். 23ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದಿನ ದಿನವೂ ಅವು ಹೊಸದಾಗಿ ಬರುತ್ತದೆ. உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. ನಿನ್ನ ಸತ್ಯ ಸಂತತಿಯು ದೊಡ್ಡದು. ஹalleluya. ஹalleluya. நம்பிக்கை கொண்டு இருக்கிற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள். ನಿರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಜನರು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರುವಂತ ಸತ್ಯಗಳು. கிருபையிலே ஆரம்பம் கிடைத்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில ஆவிக்குரிய சத்தியங்கள். ಕೃಪೆಯಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಪ್ರಾರಂಭಗಳು ಸಿಕ್ಕಿರುವಂತವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರುವಂತ ಸತ್ಯಗಳು. ಓ ஹalleluya. ஹalleluya. அவர் நாம் நிர்மூலமாய் போகாதிருப்பது அவருடைய கிருபை. ನಾವು ಉಳಿದಿರುವುದು ಆತನ ಕರುಣೆಯಿಂದಲೇ. ஆமென். ஹalleluya. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ಆತನ ಕೃಪಾವರಗಳು ನಿಂತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஆங்கிலத்திலே நான் சிந்தித்தது இது ஆங்கிலத்திலே. ನಾನು ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಇದನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿದೆ. ஆமென். அதனுடைய 21ஆம் வசனம் சொல்கிறது, but this I call to mind and therefore I have a hope. 21ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೀಗಿರಲು ನಾನು ನಿನ್ನ ಕರುಣೆಯನ್ನು ನೆನಪಿಗೆ ತಂದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. Amen. The steadfast love of the Lord will never cease. ಆದದರಿಂದ ನನಗೆ ನಿರೀಕ್ಷೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. His mercy never come to an end. ಆತನ ಕರುಣೆ ಎಂದಿಗೂ ನಿಂತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. They are new every morning. ಅವು ದಿನದಿನವೂ ಹೊಸದಾಗಿ ಬರುತ್ತದೆ. Great is your faithfulness. ಆತನ ಸತ್ಯ ಸಂತತಿಗಳು ದೊಡ್ಡದು. The Lord is my portion and saves my soul. ಯೆಹೋವನೇ ನನ್ನ ಪಾಲು. Therefore I will hope in him. ಆದ ಕಾರಣ ಆತನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವೆನು ಎಂದು ನನ್ನ ಅಂತರಾತ್ಮವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. நம்பிக்கையாக இருக்கக்கூடிய காரியம். ನಾನು ನಿರೀಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣ. ஆமென். ಆಮೆನ್. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ಆತನ ಸತ್ಯ ಸಂತತಿಗಳಿಗೆ
ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಯಾವ ಅದು ನಿಂತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. இந்த 22ஆம் வசனமும் 23ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது 22 23 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ நாம் ஆராதிக்கிற தேவனுடைய 3 சுபாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತಿರುವಂತ ದೇವರ 3 ಸ್ವಭಾವ ಗುಣಗಳನ್ನು ಕುರಿತು ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒன்று அவருடைய அன்பு, ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನ ಪ್ರೀತಿ, அவருடைய இரக்கங்கள், ಆತನ ಕರುಣೆ, அவருடைய உண்மை. ಆತನ ಸತ್ಯಸಂಧತೆಯು. தமிழ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? தமிழ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ತಮಿಳಲ್ಲಿ ಅದು ಹೇಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? கர்த்தருடைய கிருபை, ಆತನ ಕರುಣೆ, பின்ன அவருடைய இரக்கங்கள், ಆತನ ಕೃಪಾವರಗಳು, அவருடைய உண்மை, ಆತನ ಸತ್ಯಸಂಧತೆಯು. இது கர்த்தருக்குள்ளது. ಇದು ದೇವರಿಗೆ ಸೇರಿರುವುದು. Hallelujah. 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 Amen. Praise to Jesus. Amen. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லுகிறது compassion will never fail. ಇನ್ನೊಂದು ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಕರುಣೆಯು ಅದು ಸೋಲುವುದಿಲ್ಲ. Amen. Amen. The compassion will never fail. ಕರುಣೆಯು ಅದು ಸೋಲುವುದಿಲ್ಲ. Praise the Lord. Amen. Amen. இங்க கரெக்ட்டா கொடுத்திருக்காங்க compassion fail not. Amen. Amen. இந்த fail அது தோற்காது. ಸೋಲುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಸೋಲುವುದಿಲ್ಲ. நான் கடந்த 2 நாட்களாக இந்த ஒரு வசனத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ಕಳೆದ 2 ದಿನಗಳಿಂದ ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನೇ ನಾನು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆமென். ஹalleluya. Hallelujah. அங்கே சொல்லுகிறது ஸ்தோத்திரம் அவருடைய கிருபை, அவருடைய கிருபைகளுக்கு முடிவில்லை. ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಆತನ ಕೃಪಾವರಗಳು ನಿಂತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஆமென். His love never ceases. அவருடைய அன்பு, அவருடைய கிருபை முடிவில்லாதது. ಆತನ ಪ್ರೀತಿ, ಆತನ ಕರುಣೆ ಅದು ಅಂತ್ಯವಿಲ್ಲದೆ அவருடைய ಇರುವುದು. இரக்கங்களுக்கும் ஆமென் ஒரு முடிவே இல்லை. ಆತನ ಕರುಣೆಗಳಿಗೆ ಅದು ನಿಂತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அவருடைய கிருபை நின்று போகாது. ಆತನ ಕೃಪೆಯು ನಿಂತು அவருடைய ಹೋಗುವುದಿಲ್ಲ. இரக்கங்களுக்கு முடிவில்லை. ಆತನ ಕರುಣೆಯು ನಿಂತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. மட்டுமல்ல அது ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கிறது. ಮಾತ್ರವಲ್ಲ ದಿನ ದಿನವೂ ಅದು ಹೊಸದಾಗಿ ಬರುತ್ತದೆ. அவருடைய 3 சுபாவங்கள், ಆತನ 3 ಸ್ವಭಾವಗಳು, பின்னே அந்த சுபாவத்தின் குணாதிசயங்கள். ಮತ್ತು ಆ ಸ್ವಭಾವದ ಗುಣಲಕ್ಷಣಗಳು. நல்லா பாடுங்க. ஹalleluya. ஒன்று அவருடைய அன்பு. ಮೊದಲು ಆತನ ಪ್ರೀತಿ. அவர் அன்பு, கிருபை. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சில டிரான்ஸ்லேஷன்ல தமிழ்ல கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கிலீஷ்ல லவ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னாலும் அவருடைய கிருபை, அது அவருடைய கிருபை, ಆತನ ಕರುಣೆ, அவருடைய இரக்கங்கள், ಆತನ ಕೃಪಾವರಗಳು, அவருடைய உண்மை, ಆತನ ಸತ್ಯಸಂಧತೆಯು. இது 3 சுபாவங்கள். ಈ 3 ಗುಣಲಕ್ಷಣಗಳು. இந்த சுபாவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன? ಇದರ ಶ್ರೇಷ್ಠತೆ ಏನು? அவருடைய கிருபை ஒன்றுபோதும் முடியாது. ಆತನ ಕರುಣೆಯು ಎಂದೂ ನಿಂತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. ஆமென். Hallelujah. அதுக்கு முடிவில்லை. ಅದಕ್ಕೆ ಅಂತ್ಯವಿಲ್ಲ. அதனுடைய முடிவு பார்க்க போனா நீங்க நமக்கு முடிவு பார்க்க முடியாது. ಅದರ ಅಂತ್ಯವನ್ನು ನೀನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಬಯಸುವುದಾದರೆ ಅದಕ್ಕೆ ಅಂತ್ಯವಿಲ್ಲ, ನಿಮಗೆ ನೋಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அது தீர்ந்து போகாது. ಅದು ನಿಂತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அது குறைந்து போகாது. ಅದು ಕಡಿಮೆ அது ಆಗುವುದಿಲ್ಲ. வழிந்து கொண்டே இருக்கும். ಅದು ಹರಿಯುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. Hallelujah. நான் சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம், நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தோற்று போக ஒன்றாக அவர் விட மாட்டார். ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಜೀವನವು ಸೋಲುಗೊಂಡಂತ ಒಂದಾಗಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நம்முடைய சாமர்த்தியத்தினால அல்ல நாம் செய்து கொண்டிருப்பது. ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಜೀವನವನ್ನು ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ಅಲ್ಲ ನಾವು ಮಾಡುತ್ತಾ அது அவருடைய ಇರುವುದು. கிருபையினால பண்ணி கொண்டிருக்கிறோம். ಅದು ಆತನ ಕೃಪೆಯಿಂದಲೇ ನಾವು ನಡೆಸುತ್ತಾ நாம் ಇದ್ದೇವೆ. எத்தனை முறை தோற்று சென்றிருக்கிறோம். ನಾವು ಎಷ್ಟೋ ಸಮಯ ಸೋತು ಹೋಗಿದ್ದೀವಿ. ஆனால் அவர் தோற்று போகாத, குறைந்து போகாத கிருபை அங்கு இருக்கிறபடினால் நாம் மறுபடியும் இங்கு நின்று கொண்டிருக்கிறோம். ಸೋಲುಗೊಳ್ಳದೆ ಇರುವಂತ, ಕಡಿಮೆ ಆಗದೆ ಇರುವಂತ ಆತನ ಕೃಪೆಯು ಇರುವುದರಿಂದಲೇ ನಾವು ಮತ್ತೆ ನಿಂತುಕೊಂಡಿರುವುದು. Hallelujah. Hallelujah. His mercies will never come to an end. ಆತನ ಕೃಪಾವರಗಳು ಎಂದಿಗೂ ನಿಂತು ಹೋಗದು. பாருங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர். ನೋಡಿರಿ, ನಮ್ಮ ದೇವರು ಎಂದಹವನು. Hallelujah. Hallelujah. அதுக்கு முடிவில்லையா? ಅದಕ್ಕೆ ಅಂತ್ಯವಿಲ್ಲ. அதுக்கு முடிவில்லை. ಅದಕ್ಕೆ ಅಂತ್ಯವಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. பின்ன அவருடைய உண்மை, ಮತ್ತು ಆತನ ಸತ್ಯಸಂಧತೆಯು அது ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கிறது. ಅದು ಪ್ರತಿ ದಿನವೂ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. ஆண்டவர் நித்தியனான தேவனாய் இருக்கிறார். ದೇವರು ನಿತ್ಯನಾದ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். Hallelujah. ஏன் இதெல்லாம் தோற்று போகாது? ಯಾಕೆ ಇವೆಲ್ಲವೂ ಸೋಲುಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ? Why compassion will not fail? ಯಾಕೆ ಕರುಣೆ ಎಂದಿಗೂ Why ಸೋಲುಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ? grace will not fail? ಯಾಕೆ ಕೃಪಾವರವು Why ಸೋಲುಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ? his mercies will never come to an end? ಯಾಕೆ ಆತನ ಕರುಣೆ ಎಂದಿಗೂ ನಿಂತು ಹೋಗುವುದಿಲ್ಲ? Because all these are God's character. ಯಾಕಂದ್ರೆ ಇವೆಲ್ಲವೂ ದೇವರ Now ಸ್ವಭಾವವಾಗಿದೆ. God is eternal. ಆತನು ನಿತ್ಯನಾದವನು. Because God is eternal, his character is also eternal. ಆತನು ನಿತ್ಯನಾಗಿರುವುದರಿಂದ ಆತನ ಗುಣಲಕ್ಷಣಗಳು ಸಹ ನಿತ್ಯವಾದದ್ದು. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. அது நம்மளை தோற்கடிக்க வைக்காது. ಅದು ಎಂದಿಗೂ ನಮ್ಮನ್ನು ಸೋಲುಗೊಳಿಸುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலೂಯಾ ಹೇಳಿರಿ. Hallelujah. Hallelujah. ஊராமா ஷாகாச்சாராபா. Amen, Jesus. நம்ம தோற்று போன இடங்களிலே அது நம்மளை எழுப்பி நிறுத்துகிறதா இருக்கிறது. ನಾವು ಸೋಲುಗೊಂಡಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಅದು ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸಿ
ನಿಲ್ಲಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. Praise to Jesus. ಆಮೆನ್. இது ஒருபோதும் தோற்று போகாத கிருபை. ಇದು ಎಂದಿಗೂ ಸೋಲುಗೊಳ್ಳದೆ ಇರುವಂತ ಕೃಪೆಯು. இது தலை குனித்து நடக்க வைக்கிற கிருபை அல்ல, இது தலை நிமிர வைத்து நடக்கிற கிருபை. ಇದು ತಲೆ ಬಾಗಿ ನಡೆಯಲಿಕ್ಕೆಂದು ಮಾಡುವಂತ ಕೃಪೆಯಲ್ಲ, ತಲೆ ಎತ್ತಿ ನಡೆಯಲಿಕ್ಕೆಂದು ಮಾಡುವಂತ ಕೃಪೆಯಾಗಿದೆ. கர்த்தர் ஆமென் நிரந்தரமாய் இருப்பது போல அவருடைய சுபாவங்களும் அவருக்குள் நிரந்தரமாய் இருக்கும். ದೇವರು ಶಾಶ್ವತವಾಸಿಯಾಗಿರುವ ಹಾಗೆ ಆತನ ಸ್ವಭಾವಗಳು ಸಹ ಶಾಶ್ವತವಾಗಿರುತ್ತದೆ. ஆனபடியினால் அழுது கொண்டிருந்த தீர்க்கதரிசி சொன்னார், நாங்கள் இன்றைக்கு சந்திக்கிற துன்பங்கள் நிரந்தரம் அல்ல, நிச்சயமாகவே இந்த துன்பங்களும் கண்ணீரும் அழுகையும் ஒரு முடிவுக்கு வரும் நாள் உண்டு. ಆದುದರಿಂದ ಪ್ರವಾದಿ ಹೇಳಿದ್ದನು, ನಾವು ಇವತ್ತು ಅನುಭವಿಸುತ್ತಾ ಇರುವಂತ ಕಣ್ಣೀರುಗಳ ಇಕ್ಕಟ್ಟುಗಳು ಅದು ಶಾಶ್ವತವಾದದಲ್ಲ, ಅದು ಒಂದು ದಿನ ಅಂತ್ಯಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತಾ ஹalleluya. ಇದ್ದೀರಾ? ஹalleluya. எந்த அழுகையும் நிரந்தரம் அல்ல, ಯಾವ ಅಳುಗೆಯೂ ಅದು எந்த ನಿರಂತರವಾಗಿರುವುದಲ್ಲ, தடுமாற்றமும் நிரந்தரம் அல்ல. ಯಾವ ಇಕ್ಕಟ್ಟುಗಳು ಅದು ನಿರಂತರವಾಗಿರುವುದಲ್ಲ. சரியான நேரத்தில் தேவனிடத்திலே வந்தால் தேவன் நம்மை விடுவிப்பார். ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿಗೆ ಬರುವುದಾದರೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. நிச்சயமற்ற எதிர்காலங்களை சிந்தித்துக் கொண்டிருந்த பக்தனுக்கு வெளிப்பட்டது, கிருபைகளுக்கு முடிவில்ல, அது தீர்ந்து போகாது, அது ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கிறது. ಆಮೇಲೆ ಯಾವ ನಿರೀಕ್ಷೆ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಭಕ್ತನಿಗೆ ದೇವರು ಪ್ರಕಟಿಸಿರುವಂತದ್ದು ಏನೋ, ಕೃಪೆಗಳಿಗೆ ಅಂತ್ಯವಿಲ್ಲ, ಅದು ಎಂದಿಗೂ ನಿಂದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್. ಹalleluya. நாம் அனுபவிக்கிற கிருபை தோற்று போன கிருபை அல்ல, ನಾವು ಅನುಭವಿಸುತ್ತಿರುವಂತ ಕೃಪೆಯು ಅದು ಸೋಲುಗೊಂಡಂತ ಕೃಪೆಯಲ್ಲ, அது தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறது. ಅದು ಸೋಲನ್ನು ಜಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವಂತದ್ದು. ஆமென். அவருடைய கிருபைகள் தீர்ந்து போகல, ಆತನ ಕೃಪೆಯು ನಿಂತು ಹೋಗಲಿಲ್ಲ. பாருங்கள், இந்த சத்தியத்தை முன்வைத்து தாம் எத்தனையோ பேரை நம்ம மறுபடி இவன் குடிக்கிறான், இவன் அது செய்கிறான், இவன் அங்கே போகிறான், இவன் அப்படி செய்கிறான், இவன் இப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறாங்க தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணுவோம், சிலரை போல நீ சபைக்கு வர வேண்டாம், நீ பண்ண வேண்டாம் என்று சொல்லாமல் இருக்க காரணம், இந்த கிருபை இது முடியல. இந்த கிருபை முடிவுக்கு வராம நான் எது முடிவுக்கு வரணும்? ಈ ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿರುವುದರಿಂದಲೇ ಕೆಲವೊಂದವರು ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡ್ರೆ ನೀವು ಇನ್ನು ಮುಂದೆ ಸಭೆಗೆ ಬರಬೇಡ ಎಂದು ನಾವು ಹೇಳುವುದಿಲ್ಲ, ಅವು ಬರಲಿ ಎಂದು. ಯಾಕಂದ್ರೆ ಈ ಕೃಪೆಯು ನಿಂದು ಹೋಗಲಿಲ್ಲ, ಮತ್ತೆ ಯಾಕೆ ನಾನು ಒಂದು ಅಂತ್ಯಕ್ಕೆ ಬರಬೇಕು? ಆಮೆನ್. ஹalleluya. ஆமென். ஹalleluya. நான் எதுக்கு விதித்து போடணும்? ನಾನು ಯಾಕೆ ಅವರನ್ನು ಮಿದಿಸಿ ಹಾಕಬೇಕು? இது நாம் செய்கிற தப்புகளை ஊக்கமாக செய்வதற்கான ஒரு லைசென்ஸ் கிடையாது. ನಾವು ಮಾಡುತ್ತಿರುವಂತ ತಪ್ಪನ್ನೇ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ಲೈಸೆನ್ಸ್ ಅಲ್ಲ ಇದು. எப்படிப்பட்ட பாவ கரையோட வந்து நின்னாலும் அவருடைய கிருபையின் கண்களுக்கு முன்பதாக இரக்கங்கள் மீதியா இருக்கிறபடினால், ಎಂತಹ ಪಾಪದ ಕೊಳಚೆಯಿಂದ ನಾವು ಬಂದು ನಿಂತರೂ ಕೂಡ ಆತನ ಕೃಪೆ ಕಣ್ಣಿನಲ್ಲೇ ನಮಗೆ ಕೃಪೆ ದೊರೆಯುವುದರಿಂದ. ஹalleluya. ஹalleluya. இது நம்மளை பாவம் செய்ய தூண்டுகிற கிருபை அல்ல, ಪಾಪ ಮಾಡಲಿಕ್ಕೆಂದು ಮತ್ತೆ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸುವಂತ ಕೃಪೆ ಅಲ್ಲ இது ಇದು. விழுந்து போன இடத்திலிருந்து நீ அப்படியே எழும்பி நடக்கணும். ಬಿದ್ದು ಹೋಗಿರುವಂತ ಸ್ಥಳದಿಂದ ಮತ್ತೆ ನೀನು ಎದ್ದು ನಡೆಯಬೇಕು. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஆமென் ವ್ಯಭಿಚಾರத்திலே கையோடு பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு நிறுத்தினார்கள். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿ ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟ ಒಬ್ಬ ಸಹೋದರಿಯನ್ನು, ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬಂದರು. அந்த காலத்தின் சட்டங்கள் ரொம்ப சத்தமாக பேசினது, இவள் கல்லடித்து சாகடிக்கப்பட வேண்டும். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವು ಬಹಳ ಶಕ್ತವಾಗಿ ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು, ಈಕೆಯು ಕಲ್ಲೆಸೆದು ಕೊಲ್ಲಲ್ಪಡಬೇಕು. அவளுடைய அழுகையின் சத்தத்தை காட்டிலும் அதிகமாக இருந்தது அவளுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட சாவின் சட்டங்கள். ಆಕೆಯ ಅಳುಗೆಯ ಶಬ್ದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡದಾಗಿತ್ತು ಆಕೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಶಬ್ದವು. ஆனால் வந்து நின்றது கிருபையினிடத்தில். ಆದರೆ ಅದು ಬಂದು ನಿಂತಿರುವುದು ಕೃಪೆಯ ಹತ್ತಿರ. His love will never cease. ಆತನ ಕೃಪೆಯ ಪ್ರೀತಿ ಎಂದಿಗೂ ನಿಂತು His ಹೋಗುವುದಿಲ್ಲ. mercy will never come to an end. ಆತನ ಕರುಣೆಯು ಎಂದಿಗೂ ನಿಂತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அன்றைக்கு அவள் சாகடிக்கப்படவில்லை, ಆವತ್ತು ಆಕೆಯು ಕೊಲ್ಲಲ್ಪಡಲಿಲ್ಲ. இந்த கிருபை தோற்கடிக்காத கிருபையானபடியினால் ಆ ಕೃಪೆಯು ಸೋಲುಗೊಳ್ಳದೆ ಇದ್ದಂತ ಕೃಪೆಯಾಗಿರುವುದರಿಂದ அவள் வீட்டுக்கு திரும்பினாள். ಆಕೆ ಮನೆಗೆ ತಿರುಗಿ ಹೋದಳು. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. இந்த இப்படி திரும்பி பாருங்க, இப்ப திரும்பி பாருங்க. ನೀವು ತಿರುಗಿ ನೋಡಿರಿ, ಆ ಕಡೆ ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಿರಿ. நீங்க வந்த வழியா இப்ப திரும்பி போகணும். ನೀವು ಬಂದಂದ ಅದೇ ಮಾರ್ಗದಲ್ಲೇ ತಿರುಗಿ ಹೋಗ್ಬೇಕು. திரும்பி போகும்போது அந்த போர்டை படிச்சுட்டு போங்க. ತಿರುಗಿ ಹೋಗುವಾಗ ಅಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಬೋರ್ಡ್ ಅನ್ನು ನೀವು ಓದಿರಿ. அது என்ன எழுதியிருக்கிறது? ಅಲ್ಲಿ ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? ಗೋ, ಅದು ಪಡಿ ಹೋಗು, ಇನ್ನು ಮುಂದೆ ಪಾವ ಮಾಡಬೇಡ.
இது யார்கிட்ட ஆண்டவர் சொன்னது? ಇದು ಯಾರ ಬಳಿ ದೇವರು ಹೇಳಿರುವುದು? இந்த இரக்கம் கிடைத்தல்விட்ட சொன்னது. ಈ ಒಂದು ಕರುಣೆ ಸಿಕ್ಕಿರುವವಳ ಬಳಿ ಹೇಳಿರುವುದು. உனக்கு இரக்கம் கிடைத்தன்னு சொல்லி நீ பாவ வழியில தொடர்ந்து நட. ನಿಮಗೆ ಕರುಣೆ ಸಿಕ್ಕಿದೆ ಎಂದು ಹೇಳಿ ಇನ್ನು ಮುಂದೆ ನೀನು ಪಾಪದಲ್ಲೇ ಇರಬೇಡ. ஆமென். ஹalleluya. அப்படிப்பட்ட ಟೀಚಿಂಗ್ ಅದು ತಪ್ಪು. ಅಂತಹ ಒಂದು ಮಾತು ಅದು ತಪ್ಪಾಗಿರುತ್ತದೆ. அவர் கிருபை ஆனாலும் நான் எப்படி வந்தாலும் என்ன பண்ணாலும் அவர் கழுவிட்டு இருப்பாரு. ಆತನು ಕೃಪೆಯಾಗಿರುವುದರಿಂದ ನಾನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾವಾಗ ಬಂದ್ರೆ ಆತನು ನನ್ನನ್ನು ತೊಳೆಯುತ್ತಾ ಇರುತ್ತಾನೆ ಎಂದು ನಾವು ನೆನೆಸಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. அதை இப்ப நான் சிந்திக்க விரும்புவதில்லை. நான் சொன்ன விஷயம் தடுமாற்றங்கள் வாழ்க்கையில வரலாம். ನಾನು ಹೇಳುವುದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಕ್ಕಟ್ಟುಗಳು ಬರುತ್ತದೆ. நான் நிற்பதும் நிர்மூலமாய் போகாதிருப்பேன். ನಾವು ನಿಲ್ಲುವುದು ನಾಶವಾಗದೇ ಇರುವುದು. எந்த விதத்திலானாலும் நான் நிற்பதும் நிர்மூலமாய் போகாதிருப்பேன். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಾದರೂ ಕೂಡ ನಾವು ನಿಲ್ಲುವುದು ನಿರ್ಮೂಲವಾಗದೇ ಇರುವುದು அவருடைய கிருபை. ಆತನ ಕೃಪೆಯೇ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். அவர் மாறாதவர். ಆತನು ಮಾರ್ಪಡದೇ ಇರುವ ದೇವರು. அதான் சொல்லுகிறது ஸ்தோத்திரம். மலாக்கியின் புத்தகம் 3:6 சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் ನಿರ್ಮೂಲமாகவில்லை. ಮಲಾಕಿಯ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆದರೂ ಯೆಹೋವನಾದ ನಾನು ಮಾರ್ಪಟ್ಟಿಲ್ಲ, ಆದದರಿಂದ ಯಾಕೋಬ ಸಂತತಿಯವರು ನೀವು ನಾಶವಾಗಲಿಲ್ಲ. ನಾನು இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது தடுமாறுகிறவர். ನಾನು ಈಗ ಹೇಳುತ್ತಿರುವುದು ನೀವು ಇಕ್ಕಟ್ಟಿಗೆ ಒಳಗಾಗುವುದು, சறுக்கி விழுறவங்க, ನೀವು ಚದರಿ ಬೀಳಲಿಕ್ಕೆಂದು ಹೋಗುವುದು. இப்படிப்பட்டவங்களுக்கு ಇಂತಹವರಿಗೆ அல்லாம செய்து பாவங்கள் செய்து அது பழக்கமானால் அதனுடைய சிக்ஷை, அதனுடைய பலன் நாம் அனுபவிக்க வேண்டிய வரும். ಪಾಪ ಮಾಡಿ ಮಾಡಿ ಅದರಲ್ಲೇ ನಾವು ಅಭ್ಯಾಸಗೊಳ್ಳುವುದಾದರೆ ಅದರ ಒಂದು ಅನಂತರ ಫಲವನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸಬೇಕಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. praise the lord. ஹalleluya. ஆனா நிச்சயமாகவே இது நம்மளை தோற்கடிக்கிற கிருபை அல்ல. ಆದರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಈ ಕೃಪೆಯು ನಮ್ಮನ್ನು ಸೋಲುಗೊಳಿಸುವಂತ ಕೃಪೆ ಅಲ್ಲ. ಇದಕ್ಕುள்ள ஒரு வெற்றி இருக்கிறது. ಇದರ ಒಳಗೆ ಒಂದು ಜಯವಿದೆ. சொல்லுங்க, ಇದಕ್ಕುள்ள வெற்றி இருக்கிறது. ಒಂದು ಜಯವಿದೆ. ஆமென். ஹalleluya. 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 ஆமென். நாம் ஏற்ற நேரத்தில் கிடைக்கும் உதவி கிடைப்பதற்காக ಆಮೆ ಕೃಪಾಸನದ எப்பவும் ಏರಿ ಹೋಗலாம். ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಿಕ್ಕುವಂತ ಸಹಾಯಕ್ಕೋಸ್ಕರ ಕೃಪಾಸನದ ಹತ್ತಿರ ಯಾವಾಗ ಬೇಕೆಂದ್ರೂ ನಾವು ಹೋಗಬಹುದು. ಸ್ತೋತ್ರಂ. ಹalleluya. எப்ப வேணாலும் போகலாம். ಯಾವಾಗ ಬೇಕೆಂದ್ರೂ ನಾವು ಹೋಗಬಹುದು. தயங்காதே. ನಾವು ಸಂಕೋಚ ಪಡದೆ. நீ அப்பா விட்டு எப்பவும் போகலாம். ತಂದೆಯ ಬಳಿಗೆ ನೀನು ಯಾವಾಗ ಬೇಕೆಂದ್ರೂ ಹೋಗಬಹುದು. ಆಮೆನ್. ಹalleluya. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமானவர். ಆತನು ಕೃಪಾ ಸಂಪೂರ್ಣನು. ஒரு பாவம் செய்தவன் எங்கும் அலைந்து திரிந்து சோகமா இருக்க தேவையில்லை, சிலுவைண்ட வந்தா போதும். ಪಾಪ ಮಾಡಿರುವವನು ಅಲದಾಡುತ್ತಾ ಎಲ್ಲೂ ಹೋಗಬೇಕಾಗಿಲ್ಲ, ಅವನು ಶಿಲುಬೆಯ ಹತ್ತಿರ ಬಂದರೆ ಸಾಕು. இன்னைக்கு நீங்கள் காயப்பட்டு இருப்பீர்களானால், ಇವತ್ತು ನೀವು ಗಾಯಗೊಂಡಿರುವುದಾದರೆ, என் வாழ்க்கை தோற்று போகிற ஒன்றாக தோன்றுகிறது என்ற நபராக இருந்தால், ಅಯ್ಯೋ ನನ್ನ ಜೀವಿತವು ಸೋಲುಗೊಂಡಂತ ಒಂದಾಗಿ ಇದೆ ಎಂದು ನೀವು ನೆನೆಸಿಕೊಂಡಿರುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರುವುದಾದರೆ, his compassion will never fail. ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, ಆತನ ಕೃಪೆಯು ನಿಂದು ಹೋಗುವುದಿಲ್ಲ, இரக்கம் தோற்று போகாது, ಆತನ ಕರುಣೆಯು ನಿಂದು ಹೋಗುವುದಿಲ್ಲ, it will never give up on you. ಆತನು ಎಂದಿಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಿಲ್ಲ, உண்மையில அது தோற்று போகாது, ನಿಜವಾಗಿ ಅದು ಸೋಲುಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹalleluya. 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 நம்ம தான் முடிவுக்கு வருகிறோம், ನಾವೇ ಒಂದು ಅಂತ್ಯಕ್ಕೆ ಬರುತ್ತೇವೆ, அவர் முடிவுக்கு வர மாட்டார். ಆದರೆ ಆತನು ಅಂತ್ಯಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. சோர்ந்து போய் கர்த்தருடைய தாசனாகிய ஏலியா எப்படியாக சொன்னார், ಸೋತು ಹೋದಂತ ಕರ್ತನ ದಾಸನಾಗಿರುವಂತ ಎಲಿಯನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದನು, போதும் போதும், ಅಯ್ಯೋ ಸಾಕು ಸಾಕು, போதும் போதும், ಸಾಕು ಸಾಕು, சாவு போதும், ಮರಣ ಸಾಕು. முடிவு யாரு விரும்பினா? ಅಂತ್ಯವನ್ನು ಯಾರು ಬಯಸಿದನು? ಮನುಷ್ಯನು ವಿರುಂಬಿನ. ಮನುಷ್ಯನು ಬಯಸಿದನು. முடிவை நீ விரும்பினபடினால், ಅಂತ್ಯವನ್ನು ನೀನು ಬಯಸಿರುವುದರಿಂದ, சாவை நீ விரும்பினபடினால், ಮರಣವನ್ನು ನೀನು ಬಯಸಿರುವುದರಿಂದ, ஆமே ನಾನು சாவு தர போறேன், ನಾನು ನಿಮಗೆ ಮರಣವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ, முடிவு தர போறேன், ಅಂತ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. அவர் சொன்னார், ಆತನು ಹೇಳಿದನು, நீ ಸೋಂದು போயிருப்ப, ನೀನು ಒಂದು ವೇಳೆ ಸೋತು ಹೋಗಿರಬಹುದು, ನಾನು ಸೋಂದು போறவன் அல்ல, ಆದರೆ ನಾನು ಸೋತು ಹೋಗಲಿಲ್ಲ. கர்த்தர் கிருபை கொடுத்தாரா? ಆ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸೋಂದು போனவருக்கு சத்துவம் கொடுத்தாரா? ಸೋತು ಹೋದವರನ್ನು ದೇವರು ಬಲಪಡಿಸಿದ್ದಾರೆ. ஆகாபினுடைய ரதங்களுக்கு முன்பதாக, குதிரைக்கு முன்பதாக ஓட தேவன் பலம் கொடுத்தாரா இல்லையா? ಆಹಾಬನ ರಥದ ಕುದುರೆಗಳ ಮುಂದೆ ಓಡುವಂತ ಬಲವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರಾ ಇಲ್ವಾ? அல்லேலூயா. ஹalleluya. அந்த காலத்தின் பலத்தை அளப்பதற்கு குதிரையினுடைய பலத்தை ஒப்பிட்டு பார்ப்பார்கள். ಆ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಬಲದ ಒಂದು ಮಾಪಿನಿಯಾಗಿ ಕುದುರೆಯ ಬಲವನ್ನು ಅವರು ಮಾಪಿನಿಯಾಗಿ ತಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. இன்றைக்கும் பெரிய பெரிய மோட்டருக்குள்ள HP 6 HP 10 HP 10 குதிரையின் பலம், ஹோர்ஸ் பவர் என்று சொல்வார்கள். ಇವತ್ತು ಕೂಡ 6 HP 10 HP ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. 2 குதிரை 4 குதிரை 6 குதிரையை வைத்து கட்டி ரதங்களை ராஜாக்கள் ஓட்டி போவார்கள். 2 4 6 ಕುದುರೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಓಡಿಸುವಂತ ರಥಗಳಲ್ಲಿ ಅರಸರುಗಳು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾ ಇದ್ದರು. நான் எப்படி நினைக்கிறேன்,
நினைக்கிறேன் 6 டயரு 8 டயரு 10 டயரு என்ன இருக்கிற வண்டி மாதிரி. ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ನೆನೆಸುತ್ತಾ ಇದ್ದೀನಿ 6, 8, 10 ಟೈರ್ ಇರುವಂತ ದೊಡ್ಡ ಗಾಡಿಗಳ ಹಾಗೆ. அல்லேலூயா. ஹalleluya. இந்த வயதான ಈ ವಯಸ್ಸಾಗಿರುವಂತ சோர்ந்து போன ಸೋತ್ ಹೋಗಿರುವಂತ சாவை மட்டும் விரும்பಿ ಮರಣವನ್ನು ಮಾತ್ರ ಬಯಸಿರುವಂತ அந்த மரத்தண்டையில படுத்து கொண்டிருக்கிற ಆ ಒಂದು ಮರದ ಕೆಳಗೆ ಮಲಗುತ್ತಾ ಇರುವಂತ ஆமென் கர்த்தர் பலப்படுத்தி ಆ ಎಲಿಯನನ್ನು ದೇವರು ಬಲಗೊಳಿಸಿ ஆமென் தோற்று போன ಸೋಲುಗೊಂಡಂತ எனக்கு சாவு போதும் என்று சொன்னவரை ನನಗೆ ಮರಣ ಮಾತ್ರ ಸಾಕು ಎಂದು கர்த்தர் ಹೇಳಿದಂತವರನ್ನು பலப்படுத்தி ದೇವರು ಬಲಪಡಿಸಿ என்ன வேலை செய்ய வச்சாரு. ಎಷ್ಟು ಕೆಲಸಗಳನ್ನು ஊராமா ಮಾಡಲಿಕ್ಕೆ ஷாகாதாராபா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. என்ன வேலை செய்ய வச்சாரு. ಎಷ್ಟು ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಿಸಿದನು. அவனுடைய கால்களுக்கு தேவன் பலம் கொடுத்தார். ಆತನ ಕಾಲುಗಳಿಗೆ ದೇವರು ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟರು. ஹalleluya. ஹalleluya. எப்படிப்பட்ட பலன். ಎಂತಹ ಬಲ. ஆகாபு தேசத்தின் ராஜா. ಆಹಾಬನು ದೇಶದ ಅರಸನು. அவன் வந்தது குதிரையில. ಅವன் ಬಂದಿರುವುದು ಕುದುರೆಯಲ್ಲಿ. குதிரை ரதங்கள். ಕುದುರೆಯ ರಥಗಳು. அந்த குதிரைக்கு முன்னாடி இந்த கிழட்டு ஆமென் தீர்க்கதரிசி ஓடினான். ಆ ರಥಗಳ ಮುಂದೆ ಈ ಮುಪ್ಪಿನಲ್ಲಿ ಇರುವಂತ ಪ್ರವಾದಿ ಓಡುತ್ತಾ ಇದ್ದನು. எதை காட்டுகிறது. ಇದು ಯಾವುದನ್ನು ಸೂಚಿಸುತ್ತಾ ಇದೆ. என்னுடைய கிருபைகளுக்கு முடிவில்லை. ಆತನ ಕೃಪೆಗಳಿಗೆ ಯಾವ ಅಂತ್ಯವೂ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. விரும்பினால் இன்னைக்கு நமக்கும் கொடுக்கப்படும். ನಾವು ಇಷ್ಟಪಡುವುದಾದ್ರೆ ಇವತ್ತು ನಮಗೂ ಸಹ ಅದು ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேಲೂಯಾ ಹೇಳೋಣ. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ಮತ್ತೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. ரொம்ப சிந்தித்து குழம்பாத உன் மூளைக்காக நான் ஒண்ணும் பேசல. ಹೆಚ್ಚು ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡಿ ನೀನು ಇಕ್ಕಟ್ಟಿಗೆ ಒಳಗಾಗಬೇಡಿರಿ. ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿಗೋಸ್ಕರ ನಾನು ಏನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇಲ್ಲ. நீ மூளையில சிந்தித்து வரும் நாங்க அங்க போயிருப்போம். ನೀವು ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಯೋಚಿಸ್ತಾ ಇರುವಾಗ ನಾವು ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾ நீ ಇದ್ದೇವೆ. ಸ್ತೋತ್ರத்தோட பெற்றுக்கொள். ನೀವು ಸ್ತೋತ್ರದಿಂದ ಇದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. அல்லேலூயா. ஹalleluya. நீ எப்படிப்பட்ட வேதனையோட வந்திருப்பாய் நமக்கு தெரியாது. ನೀವು ಎಂತಹ ನೋವಿನಿಂದ ಇಲ್ಲಿ ಬಂದಿರುತ್ತೀರಿ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நிச்சயமாகவே அன்றைக்கு கர்த்தருடைய தாசனாகிய ஏலியாவை அந்த குதிரைகளுக்கு முன்பதாக ஓட வைத்த கர்த்தர் உன்னுடைய தடுமாறும் இடத்திலிருந்து எழும்பி ஓடி தப்பித்துக் கொள்ள ஒரு புதிய பலன், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகம் ஊற்றி அவர் வல்லவராய் இருக்கிறார். ಖಂಡಿತವಾಗಿ ಆವತ್ತು ಎಲಿಯನಿಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರು ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ಹೊಸ ಅಭಿಷೇಕದಿಂದ ಹೊಸ ಬಲದಿಂದ ತುಂಬಿಸಿ ಓಡಿಸಲಿಕ್ಕೆ ಓಡುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. இதுக்கு காரணம் என்ன. ಇದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು. முடிவுக்கு வராத கிருபை, ಮುತ್ತಾಯಕ್ಕೆ ಬರದೆ ಇರುವಂತ ಒಂದು தோற்று ಕೃಪೆ, போகாத கிருபை. ಸೋಲುಗೊಳ್ಳದೆ ಇರುವಂತ ಒಂದು நான் ಕೃಪೆಯು. நிச்சயமாகவே சொல்லுகிறேன். ನಾನು ಖಂಡಿತ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. நீ சோர்ந்து போக கூடாது. ನೀವು ಸೋತು ಹೋಗಬಾರದು. பிசாசு நல்லா சொல்லுவான். ಸೈತಾನು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. நம்மள உள்ள சோர்வடைய வைப்பான். ನಮ್ಮನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನಾವು ಸೋಲುಗೊಳ್ಳುವಂತೆ நீ ಮಾಡುತ್ತಾನೆ. சோர்ந்து போக கூடாது. ನೀವು ಸೋಲುಗೊಳ್ಳಬಾರದು. ஒவ்வொரு நாளும் எழும்ப வேண்டும். ಪ್ರತಿ ದಿನವೂ ನೀವು ಎದ್ದೇಳಬೇಕು. கூடுமானால் சோதர சொல்லுங்க, ஆண்டவர் இந்த நாள் ஓடக்கூடிய கிருபை எனக்கு கொடுங்க. ಸಾಧ್ಯವಾದರೆ ಹೇಳಿರಿ, ದೇವರೇ ಈ ದಿನ ಓಡತಕ್ಕಂತ ಕೃಪೆಯನ್ನು ನನಗೆ ಕೊಡು. நான் என் உள்ளத்துல இப்படி சொல்லுவது உண்டு. ನಾನು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವುದುಂಟು. இந்த நாளுக்கான ஆகாரம், ಈ ದಿನಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತ இந்த ಆಹಾರ, நாளுக்கு குடிக்க தண்ணி, ಈ ದಿನಕ್ಕೆ ಬೇಕಾದ ನೀರು, இந்த நாளுக்கான உடை, ಈ ದಿನಕ್ಕಾದ ಒಂದು ವಸ್ತ್ರವು, இந்த ஓட்டத்தை ஓட கிருபை, ಈ ಒಂದು ಓಟವನ್ನು ಓಡುವಂತ ಕೃಪೆಯು. இது நான் ஆதரவு சொல்ல மாட்டேன். ಇದು ನಾನು ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳುವುದಿಲ್ಲ. நான் உள்ளத்துல எப்பவும் கேட்பேன். ಆದರೆ ನಾನು ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ನಾನು ಕೇಳುತ್ತಾ ஒவ்வொரு ಇದ್ದೇನೆ. நாளும் கர்த்தர் நம்ம நடத்துவார். ಪ್ರತಿ ದಿನವೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. ஊராமா ஷாகாசாராபா. ஹalleluya. இது தோற்று போன கிருபை அல்ல. ಇದು ಸೋಲುಗೊಂಡಂತ ಕೃಪೆಯಲ್ಲ. இது தோற்க வைக்கிற கிருபையும் அல்ல. ಇದು ಸೋಲುಗೊಳಿಸುವಂತ ಕೃಪೆಯೂ ಅಲ್ಲ. இது வாழ்க்கையிலே தோற்றவனை, ಇದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೋಲುಗೊಂಡಂತವನನ್ನು, ஓட்டத்திலே தோற்றவனை, ಓಟದಲ್ಲಿ ಸೋಲುಗೊಂಡಂತವನನ್ನು, ஓட்டத்தில் தடுமாறுகிறவனை, ಓಟದಲ್ಲಿ ಇಕ್ಕಟ್ಟಿಗೆ ಒಳಗಾಗಿರುವಂತವನನ್ನು, காயப்பட்டு கீழே விழுந்தவனை, ಗಾಯಗೊಂಡು ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿರುವವನನ್ನು தூக்கி எடுக்கிற கிருபை. ಮೇಲಕ್ಕೆ ಎಬ್ಬಿಸುವಂತ ಕೃಪೆಯಾಗಿದೆ. இது உன்னை ஜெயிக்க வைக்கிற கிருபை. ಇದು ನಮ್ಮನ್ನು ಜಯಿಸಲಿಗೆಂದು ಮಾಡುವಂತ ಕೃಪೆಯಾಗಿದೆ. உலகம் முன்னே தோற்கடிக்க வைத்திருக்கலாம். ಈ ಲೋಕವು ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮನ್ನು ಸೋಲುಗೊಳಿಸಿರಬಹುದು. நீ பிடித்து கொண்டிருக்கிற பணம் உன்னை தோற்கடிக்கும். ನೀವು ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವಂತ ಹಣ ನಿಮ್ಮನ್ನು ಸೋಲುಗೊಳಿಸುತ್ತದೆ. நீ அலங்காரமாக தொங்கிக் கொண்டிருக்கிற நகைகள் வெள்ளி பொன்னுகள் உன்னை தோற்கடிக்கும். ನೀವು ಇಷ್ಟಪಡುವಂತ ಆಸೆ, ಚಿನ್ನ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರ ಎಲ್ಲವೂ ನಿಮ್ಮನ್ನು ಸೋಲುಗೊಳಿಸುತ್ತದೆ. சொந்தம் என்று நீ அப்பிக்கொண்டிருக்கிற அனைத்தும் உன்னை தோற்கடிக்கலாம். ಸ್ವಂತ ಎಂದು ಹೇಳಿ ನೀವು ಅಪ್ಪಿಕೊಂಡಿರುವಂತ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಸೋಲುಗೊಳಿಸಬಹುದು. ஆனா சிலுவையிலே உனக்காக ரத்தம் சிந்தி அவருடைய பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி உன்னை அணைத்து கொண்ட கிருபை எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாது, உன்னை ஒப்பு கொடாது, ಅದು ತೋರ್ಕಡಿಕೆ வைக்காது. ಆದರೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಿಮಗೋಸ್ಕರ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದಂತ ಆ ದೇವರ ಕೃಪೆಯು ಎಂದಿಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಸೋಲುಗೊಳಿಸುವುದಿಲ್ಲ. ಕರங்களை தட்டி ஆதி மையப்படுத்துவோம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ஹalleluya. ಆಮೆನ್. நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன்,
ಖಂಡಿತವಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, இந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் ಈ சொல்லுகிறேன், ವಾಕ್ಯದ ಆಧಾರದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, எந்த இடத்துல நீ தோற்று போகிறாய் என்று நினையாதே. ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಸೋಲುಗೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೀನಿ ಎಂದು ನೀವು ನೆನೆಸಬೇಡಿರಿ. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் உன்னை அழைத்தது, ಆತನೇ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿರುವುದು, அவர் உன்னை அழைத்தது, ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿರುವುದು, அவர் உன்னை பிரித்தெடுத்தது. ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿರುವುದು. உலகத்துக்கு முன்பாக வேடிக்கையாக வெட்கப்பட்டு போய் நிக்க அல்ல, நீ வேடிக்கை கொண்டிருக்கிறது வெட்கப்படுகிறது நம்முடைய சுபாவத்தின் நிமித்தமாக. ಈ ಲೋಕದ ಮುಂದೆ ನೀನು ಅಪಮಾನಿತನಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ. ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಅಪಮಾನಕ್ಕೆ ಗುರಿಯಾಗುವುದಾದರೆ ಅದು ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳಿಂದಲೇ. நம்ம சுபாவம் சரியில்லை, ನಮ್ಮ ಸ್ವಭಾವ ಸರಿಯಲ್ಲ, நம்ம ஜெப வாழ்க்கை சரியில்லை, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತ ಸರಿಯಲ್ಲ. ಆಮೆನ್. ಹಾಲೆಲೂಯಾ. நம்முடைய பிரச்சனை ಅದು ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆ. ஊடாமா ஷகாச்சாராபா. ಹಾಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இவ்வளவு நல்ல தேவன் நமக்குள் நல்ல கிரியைகள் ஆரம்பித்திருக்கிறார். ಈ ಒಳ್ಳೆ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾನೆ. ஊடாமா ஷகாச்சாராபா. ಹಾಲೆಲೂಯಾ. ஓ ஹalleluya. ಆಮೆನ್. மனுஷன் ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய தயவுக்காக கெஞ்சுகிறான். ಮನುಷ್ಯನು ಪ್ರತಿ ದಿನವೂ ಮನುಷ್ಯನ ದಯೆ ಸಿಗಬೇಕೆಂದು ಕೇಳುತ್ತಾ ಇರುತ್ತಾನೆ. இது சொல்லும்போது ஞாபகத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ಇದನ್ನು ಹೇಳುವಾಗ ನನ್ನ ஞாபகದಲ್ಲಿ ಬರುವಂತ ಒಂದು ವಿಷಯ ಹೇಳುತ್ತೇನೆ. எனக்கு தெரியாது, நீ உங்களுடைய கவனத்துல அது வந்திருக்குமா என்னன்னு தெரியாது. ನೀವು ಅದನ್ನು ಗಮನಿಸುತ್ತೀರೋ ಏನೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா நான் சில காரியங்களை அப்படி நியூஸ்ல வரும்போதெல்லாம் கவனிப்பேன். ನ್ಯೂಸ್ ಅಲ್ಲಿ ಬರುವಾಗ ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳನ್ನು ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ. அநேக வருடங்கள் முன்பதாக கேரளாவில் இருந்து நிமிஷ பிரியா என்கிற ஒரு நர்ஸ் வேலை செய்வதற்காக யமன் என்கிற தேசத்துக்கு சென்றார்கள். ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನಿಮಿಷ ಎಂದು ಹೇಳುವಂತ ಒಬ್ಬ நிமிஷ ಸಹೋದರಿ, பிரியா, நிமிஷ பிரியா, ನಿಮಿಷ ಪ್ರಿಯಾ ಎಂದು ಹೇಳುವಂತ ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಕೇರಳದಿಂದ ಯಮನಿಗೆ ಕೆಲಸಕ್ಕೆಂದು ಹೋದರು. ஆமென். இந்த சமீப நாட்கள்ல நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கும். ಈ ಸಮೀಪ ದಿನಗಳಲ್ಲಿ ನ್ಯೂಸ್ ಅಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಒಂದು ಸುದ್ದಿ ಇದು. எத்தனை பேர் படிச்சீங்க? எத்தனை பேர் தெரியும்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅದು ಗೊತ್ತಿದೆ? வெரி குட். நம்மளுக்கு நியூஸும் இல்ல, குட் நியூஸும் இல்ல. ஆமென். ಆಮೆನ್. இது குட் நியூஸ், ಇದು ಒಳ್ಳೆ ಸುದ್ದಿ, அது நியூஸ். ಅದು ಸುದ್ದಿ, ಬೇರೆ ಸುದ್ದಿ. ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். ಎರಡೂ ಬೇಕು ನಮಗೆ. ஆமென். ಆಮೆನ್. சும்மா கட்டு கதை நம்பிட்டு இருப்பேன் இல்ல. ಬೇರೆ ಕಟ್ಟು ಕಥೆಗಳನ್ನು ಮಾತ್ರ ಇಲ್ಲಿ ನಾವು ನಂಬುತ್ತಾ ಇರುತ್ತೇವೆ. நியூஸும் வேணும், குட் நியூஸும் வேணும். ನ್ಯೂಸ್ ಬೇಕು, ಗುಡ್ ನ್ಯೂಸ್ ನಮಗೆ ಬೇಕು. நியூஸ்ல எல்லாம் வந்து கொண்டிருந்தது. ನ್ಯೂಸ್ ಅಲ್ಲಿ ಈ ಒಂದು ಸುದ್ದಿ ಬರ್ತಾ ಇತ್ತು. நிமிஷ பிரியா, ನಿಮಿಷ ಪ್ರಿಯ ಎಂಬ ಒಬ್ಬ ಸಹೋದರಿ, நல்ல ஒரு குடும்பமா இருக்கிறாங்க, குடும்பமா போனாங்க. ಅವರು ಕುಟುಂಬವಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೋದರು. ஸ்தோத்திரம். ಆಮೆನ್. வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ಅಲ್ಲಿ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. ஆமென். அடுத்த பிறகு சுயமா ஒரு வேலை செய்ய ஆரம்பித்தார். ಮತ್ತೆ ಅವರು ಸ್ವಯವಾಗಿ ಒಂದು ವ್ಯಾಪಾರ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ஒரு கிளினிக் போட ஆரம்பித்தார். ಒಂದು ಕ್ಲಿನಿಕ್ ಹಾಕಲಿಗೆ ಅವರು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. Praise the Lord. ಆಮೆನ್. Hallelujah. அதை வளர்த்தி எடுப்பதற்கு அங்கு உள்ள யமனில் உள்ள ஒரு ஆளுடைய சோதனைகள் தேவை. ಅದನ್ನು ಬೆಳೆಸಬೇಕೆಂದ್ರೆ ಯಮನಲ್ಲಿ ಇರುವಂತ ಅಲ್ಲಿ ಸ್ವದೇಶಿಯಾಗಿರುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ಸಹಾಯ ಬೇಕು. அப்படிதான் அது. ಅದು ಹಾಗೇನೆ. இங்கிருந்து போன உடனே நம்முடைய அது 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 நம்ம இந்தியாவில் நம்ம அனுபவிக்கிற சுயாதீன வித்தியாசமானது. ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಇರುವಂತ ಸ್ವಾತಂತ್ರ್ಯವು ಅದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುವಂತದ್ದು. ஹalleluya. ಹalleluya. அது இது விட்டு போகும்போது தான் தெரியும். ಇಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ನಾವು ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಹೋಗುವಾಗಲೇ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುವುದು. ரோட் எல்லாம் குண்டு குழி அதெல்லாம் உண்மைதான். ಇಲ್ಲಿ ಇರುವಂತ ರಸ್ತೆಗಳೆಲ್ಲ ಹಳ್ಳಗಳಾಗಿರುತ್ತದೆ, ಅದು ನಿಜವೇ. அதெல்லாம் உண்மைதான். ಅವೆಲ್ಲವೂ ನಿಜವೇ. நிறைய விஷயத்தில் நம்முடைய தேசம் இப்பவும் ஹெவன். ಆದರೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಹಾಗೇನೆ. அது இப்ப சிரியா, காசா கீசா அங்கெங்கெல்லாம் போய் நிற்கும் போது தான் தெரியும். ಸಿರಿಯಾ, ಗಾಸ ಅಂತಹ ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ, ದೇಶಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಲ್ಲುವಾಗಲೇ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ಯುದ್ಧಗಳು. இந்த பிள்ளைகளுடைய படிப்பு என்ன ஆகும்? ಆ ಮಕ್ಕಳ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಏನಾಗುತ್ತದೆ? நான் சிந்து யுத்தம் அதுனா அந்த தலைமுறைக்கே சாபமாயிடும். ನಾನು ನನ್ನ ಚಿಂತೆ ಮಾಡಿದೆ, ಯುದ್ಧ ಬಂದರೆ ಆ ತಲೆಮಾರಿಗೆ ಅದು ಶಾಪವಾಗಿರುವ ಹಾಗೆ. எடுத்து சாப்பிட ஒண்ணும் இருக்காது, ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಏನು ಇರುವುದಿಲ್ಲ. ஐயோ குடிக்க தண்ணி இருக்காது, ಕುಡಿಯುವಂತ ನೀರು ಇರುವುದಿಲ್ಲ. சொந்த பந்தம் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. ಸ್ವಂತದವರು ಬಂದದವರೆಲ್ಲ ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ಅವರು ದೂರವಾಗುತ್ತಾರೆ. கண்ணுக்கு முன்னாடி நரகம் இருக்கும். ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ನರಕ ಅವರು ನೋಡುತ್ತಾರೆ. எல்லாம் கரங்களை உயர்த்தி நம்முடைய தேசத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ಕರಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ನಮ್ಮ ರಾಜ್ಯ ದೇಶಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿರಿ. ಎಲ್ಲ அதிகாரிகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ಅಧಿಕಾರಿಗಳಿಗಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿರಿ. ஆமென். நம்முடைய பேச்சுக்கு திரும்பி வரலாம். ನಮ್ಮ ಮಾತಿಗೆ ನಾವು ತಿರುಗಿ ಬರೋಣ. அப்ப இந்த நிமிஷ சகோதரி அங்கிருக்கிற ஜலாலா என்கிற ஒருத்தருடைய ஒருவர் அங்குள்ள ஒருவரோடு சேர்ந்து அவங்க ஒரு மெடிக்கல் கிளினிக் ஆரம்பித்தார். ಈ ನಿಮಿಷ ಪ್ರಿಯ ಎಂಬ ಸಹೋದರಿ ಯಮನ್ ದೇಶಕ್ಕೆ ಸ್ವದೇಶಿಯಾಗಿರುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯೊಂದಿಗೆ ಸೇರಿ ಒಂದು ಕ್ಲಿನಿಕ್ ಅನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அந்த சகோதரியுடைய கணவனும் மகனும் இங்க கேரளாவுக்கு வந்தாங்க. ಆ ಸಹೋದರಿಯ ಗಂಡ ಮತ್ತು ಮಗಳು ಕೇರಳಕ್ಕೆ ತಿರುಗಿ ಬಂದರು. ஆமென். இவர் ரெண்டு பேரும் அந்த கிளினிக் ஆரம்பித்தார். ಅಲ್ಲಿ ಇವರಿಬ್ಬರು ಕ್ಲಿನಿಕ್ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ಏನೋ ತಕರಾರುಗಳು, ಏನೋ ಸಮಸ್ಯೆಗಳಾಯಿತು. அல்லேலூயா.
அங்குள்ள நபரால் இந்த சகோதரிக்கு பயங்கரமான உபதிரவங்கள். ಅಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಆ ವ್ಯಕ್ತಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಈ ಸಹೋದರಿ ಇಕ್ಕಟ್ಟಿಗೆ ಒಳಗಾದರು. கடைசியில அந்த யமன் தேசத்தை சார்ந்தவரை இந்த அம்மா சாகடிச்சிட்டாங்க. ಹೇಗೋ ಈ ನಿಮಿಷ ಪ್ರಿಯ ಎಂಬ ಸಹೋದರಿ ಆ ಯಮನ್ ದೇಶದಲ್ಲಿ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿದರು. இதனுடைய எல்லா காரணம் நமக்கு தெரியாது. ಇದರ ಎಲ್ಲಾ ವಿಷಯವೂ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅದು சொல்ல வேண்டிய தேவை இங்கிಲ್ಲ. ಅದು ನಾವು ಇಲ್ಲಿ ಹೇಳಬೇಕಾಗಿರುವ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. நடந்தது சுருக்கமா சொல்றேன். ನಡೆದಿರುವ ವಿಷಯವನ್ನು ನಾನು ಚುರುಕಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. இப்பொழுது யமன் தேசத்தில் நிமிஷ பிரிய ஒரு கொலை செய்த நபர். ಈಗ ಯಮನ್ ದೇಶಕ್ಕೆ ನಿಮಿಷ ಪ್ರಿಯ ಎಂಬವಳು ಒಬ್ಬ ಕೊಲೆ ಮಾಡಿದಂತ ವ್ಯಕ್ತಿ பல வருடங்கள் ஜெயிலில் இருந்தார்கள். ಅನೇಕ ವರ್ಷಗಳು ಜೈಲಲ್ಲೇ ಇದ್ದಳು. அங்குள்ள தேச சட்டம் இவள் குற்றம் செய்தவள் என்று விதித்தார்கள். ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ದೇಶದ ಆ ಒಂದು ಕಾನೂನಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಈಕೆಯು ತಪ್ಪು ಮಾಡಿದವಳು ಎಂದು ಶಿಕ್ಷೆ ವಿಧಿಸಿದರು. மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ಮರಣ ಶಿಕ್ಷೆ ಆಕೆಗೆ ವಿಧಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அப்போ அந்த இந்த மாதம் அது நடக்க வேண்டியது. ಈ ತಿಂಗಳು ಆ ಒಂದು ಶಿಕ್ಷೆ ಅದು ಅಲ್ಲಿ ನೆರವೇರಿಸಬೇಕಾಗಿತ್ತು. ஆனால் இனி அந்த குடும்பத்தார் இவளுக்கு தயை காட்டினால் மட்டும்தான் அவளுக்கு தப்பிக்க முடியும். ಆ ಸತ್ತು ಹೋದಂತ ವ್ಯಕ್ತಿಯ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸೇರಿರುವಂತವರು ದಯೆ ತೋರಿಸಿದರೆ ಮಾತ್ರವೇ ಈಕೆಗೆ ಅಲ್ಲಿಂದ ಬದುಕು. சிலவங்க மனப்பூர்வமாக மன்னிப்பார்கள். ಕೆಲವರು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. சிலர் யாரை இழந்தார்களோ அவங்களுடைய இரத்த தொகை கொடுக்க வேண்டும். ಕೆಲವರು ಯಾರನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಾರೋ ಅವರಿಗೆ ತಕ್ಕಂತ ಒಂದು ಬೆಲೆಯನ್ನು ಕೊಡಬೇಕಾಗುತ್ತದೆ. அப்படியே நிமிஷ பிரியையினால் சாகடிக்கப்பட்ட அந்த நபருடைய குடும்பத்தாருக்கு ஒரு தொகை 25 கோடி 30 கோடி அவங்க கேட்கிற தொகை கொடுக்க இரத்த தொகை கொடுக்க வேண்டும். ಅಂದರೆ ಈ ನಿಮಿಷ ಪ್ರಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ತೀರಿ ಹೋಗಲ್ಪಟ್ಟಂತ ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಅವರು ಎಷ್ಟು ಹಣ ಕೇಳುತ್ತಾರೋ ಅಷ್ಟು ಹಣ ರಕ್ತದ ಬೆಲೆಯಾಗಿ ಕೊಡಬೇಕಾಗುತ್ತದೆ. ಅದಕ್ಕೆಂದು பெரிய ஆட்கள் இங்கிருந்து போனார்கள். ಅದಕ್ಕೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳು ಇಲ್ಲಿಂದ ಹೋದರು. அவங்களுடைய மதத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் போனார்கள். ಅವರ ಧರ್ಮಕ್ಕೆ ಸೇರಲ್ಪಟ್ಟಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಇಲ್ಲಿಂದ ಹೋದರು. அரசாங்கம் ಅದು பின்னாடி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ರಾಷ್ಟ್ರದಲ್ಲಿ ಇರುವಂತವರು ಈ ಒಂದು ವಿಷಯದ ಹಿಂದೆ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ತೀರ್ಪು ತಳ್ಳಿ வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ಇದಕ್ಕೆ ನ್ಯಾಯ ವಿಧಿಸುವಂತ ವಿಷಯ ಅದು ತಳ್ಳಿ ಇಡಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. ಇನ್ನು ஒரு முடிவுக்கு வரவில்லை. ಇನ್ನು ಒಂದು ಅಂತ್ಯಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. அவங்களுடைய சாவு நடக்கல ಇನ್ನು ಅವರು ಅವರಿಗೆ ಶಿಕ್ಷೆ ವಿಧಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. ನಾನು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ ஆமே அந்த நிமிஷ பிரியாவும் குடும்பமும் இன்னொருத்தருடைய தயவுக்கு கெஞ்சும் போது இந்த தேவன் கிருபையும் தயையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ಆ ನಿಮಿಷ ಪ್ರಿಯ ಆಕೆಯ ಕುಟುಂಬವು ಇನ್ನೊಬ್ಬರ ದಯೆಗಾಗಿ ಕರುಣೆಗಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇರುವಾಗ ಈ ದೇವರು ಕೃಪೆಯಿಂದ ಕರುಣೆಯನ್ನು ನಮಗೆ ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ஹalleluya. ஒரு அற்ப ஆயுசுக்காக, ಅಲ್ಪ ಆಯುಷ್ಗಾಗಿ, ஒரு தயவுக்காக, ಒಂದು ದಯೆ ಸಿಕ್ಕುವುದು, ஒரு இரக்கத்துக்காக, ಒಂದು ಕರುಣೆ ಸಿಕ್ಕುವುದಕ್ಕಾಗಿ அவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. ಅವರು ಅಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ இங்கிருந்து ஆமே முஸ்லிம்களை அனுப்பி இருக்கிறார்கள். ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿಂದ ಜನರನ್ನು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಕಳುಹಿಸಿದ್ದಾರೆ. நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கேட்கணும். ನೀವು ಇದನ್ನೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಕೇಳಬೇಕು. நம்ம வாழுகிற தேசத்துல நடக்கிற காரியங்கள் தெரியணும் உங்களுக்கு. ನಾವು ಜೀವಿಸುತ್ತಿರುವಂತ ದೇಶದಲ್ಲಿ ಆಗುತ್ತಿರುವ ವಿಷಯಗಳು ಸ್ವಲ್ಪವಾಗಿ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. நம்ம மனிதர்களுக்கு முன்பதாக கெஞ்சுகிறார்கள். ಮನುಷ್ಯನ ಮುಂದೆ ಅವರು ಕೃಪೆಗಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. கிருபைகள் தீண்டு போகவில்லை. ಆತನ ಕೃಪೆಯು ನಿಂತು ಹೋಗಲಿಲ್ಲ. நீ கெஞ்ச தேவையில்லை. ನೀನು ಅದಕ್ಕಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿಲ್ಲ. நீ அப்பா என்று வந்து நிற்கும் பொழுது, ನೀನು ಅಪ್ಪ ಎಂದು ಹೇಳಿ ಬಂದು ನಿಲ್ಲುವಾಗಲೇ, ஓ மகன் தூரத்தில் வருவதை கண்டு ಮಗನು ದೂರದಿಂದ ಬರುವುದನ್ನು ನೋಡಿ ஓடி போய் ತಂದೆ ಓಡಿ ಹೋಗಿ அவனை முத்தம் செய்து ಅವನನ್ನು ಮುದ್ದಿಟ್ಟು அவனை அணைத்துக் கொண்டு ಹಾಗೆ ಅಪ್ಪಿಕೊಂಡು, இந்த மாதிரி வழிந்து ஓடுகிற கிருபை எங்க பார்க்க முடியும்? ಈ ರೀತಿಯಾಗಿ ಹರಿಯುತ್ತಿರುವ ಕೃಪೆಯನ್ನು ನಿಮಗೆ ಎಲ್ಲಿ ನೋಡಲಿಕ್ಕಾಗುತ್ತದೆ? நம்முடைய தேவனை தவிர இந்த மாதிரி கிருபையும் இரக்கமும் வழிந்து ஓடுகிற ஒரு தேவன் எங்க உண்டு? ನಮ್ಮ ದೇವರಿಂದ ಹೊರತು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೃಪೆ ಕರುಣೆಗಳು ಹರಿಯುತ್ತಿರುವಂತ ಒಬ್ಬ ದೇವರು ಬೇರೆ ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? இந்த கிருபை உன்னை தோக்கடிக்காது. ಈ ಕೃಪೆಯು ನಿಮ್ಮನ್ನು ಸೋಲುಗೊಳಿಸುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இந்த தயவு இந்த கிருபை எங்கிருந்தும் கிடைக்காது. ಈ ಕೃಪೆ ದಯೆ ನಮಗೆ ಎಲ್ಲಿಂದಲೂ ಸಿಗುವುದಿಲ್ಲ. முழு உலகமும் தவறு செய்தவனை சாகடிக்க வேண்டும் என்று கத்தி கத்தி பேசும் பொழுது இது சொல்லும், ஆமா எனக்கு இன்னும் பிழைப்புண்டு. ಇಡೀ ಲೋಕವು ತಪ್ಪು ಮಾಡಿದಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಬೇಕು ಎಂದು ಕೂಗುತ್ತಾ ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಕೃಪೆ ಹೇಳುತ್ತದೆ, ನಿಮಗೆ ಒಂದು ಬದುಕಿದೆ. உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க், உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம். ನಿಮಗೆ ಒಂದು ಹೋಮ್ವರ್ಕ್ ಕೊಡ್ತೇನೆ. இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நிமிஷ பிரிய மேட்டர் என்னன்னு சும்மா யூடியூப்ல போட்டு கேளுங்க. ಇವತ್ತು ನೀವು ನಿದ್ರೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಿಮಿಷ ಪ್ರಿಯದ ಈ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನೀವು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ. வாலிப பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும், வாட் இஸ் பிளட் மணி என்று தெரிஞ்சுக்கிடுங்க. பிளட் மணி, ರಕ್ತದ ಬೆಲೆ ಏನು ಎಂದು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆமென். ஹalleluya. நல்லது, ಅದು ಒಳ್ಳೆಯದು. சும்மா கட்ட சினிமையும் அது இதுவும் பார்த்து கார்த்திக் சூரிய கீரிய பூரிய 3 கட்டி 4 கட்டி எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க ஏமாந்து போகாத. இந்த நல்ல காரியங்களை கொஞ்சம் கற்றுக்கிடணும்.
ಸ್ತೋತ್ರ. ನಾವು ತಿಳಿಯಬೇಕಾಗಿರೋ ಒಂದು ವಿಷಯಗಳ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. மூளை சும்மா கெடுத்துட விடக்கூடாது. ಬುದ್ಧಿಯನ್ನು ಸುಮ್ಮನೆ ಕೆಟ್ಟು ಹೋಗಲಿಕ್ಕೆ ಬಿಡಬಾರದು. ಸ್ತೋத்திரம். ಆಮೆನ್. மொபைல் அது இது என்ன விக்கிபீடியா அந்த பீடியா இது என்ன 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 வேணும் இப்போ எல்லாம் அங்கே இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அப்போ நல்ல காரியங்களை கற்றுக்கிடுங்க. கொஞ்சம் விஷயங்கள் போயிட்டு நிமிஷ பிரியா, வாட் இஸ் நிமிஷ பிரியா கேஸ், அது 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 பாருங்க. வாட் இஸ் பிளட் மணி, சில காரியம் நல்லா இருக்கும். ஆமே, அட்லீஸ்ட் தப்பி தவறி அங்கே போனால் நீ கொலை செய்ய மாட்டேன், அந்த சட்டம். நீ ஊசி வைக்க அங்கே போயிட்டு நீ அவனை ஆப்ப வச்சுட்டு வந்து கடைசியில் தொண்டம் முண்டமா பெரிய கேஸு. அங்கே அனசேஷியா போட்டாங்க, சாகடிச்சிட்டாங்க. அதை பற்றி துண்டமாக வெட்டி நொறுக்கி வாட்டர் டேங்கில் போட்டுருந்தாங்க. ஏன்னா நீ யார் யாருன்னு நமக்கு தெரியும். இங்கே தான் அம்மி இருப்பேன். சில தேசத்தில் போகிறதுக்கு முன்னாடி அந்த தேசம் எப்படிப்பட்டது, அந்த மக்கள் எப்படிப்பட்டது, அந்த ಕೃಪೆಯೇ ಸೋಲುಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದಂತ ಒಂದೇ ಒಂದು ಮಾತು, ಆತನ ಕೃಪೆಯು ಅದು ಸೋಲುಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரே ஒரு காரியம் கூட சொல்லிட்டு நான் கர்த்தருடைய பந்திக்கு நேராக போவோம். ಒಂದು ವಿಷಯ ಕೂಡ ಹೇಳಿ ನಾವು ದೇವರ ಮೇಜೆಗೆ ನೇರಾಗಿ ಹೋಗೋಣ. அந்த கிருபை முடிவுக்கு வராதது. ಆ ಕೃಪೆಯು ಅದು ಅಂತ್ಯಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஆமென். அதுக்கு முடிவில்லை, ಅದಕ್ಕೆ ಅಂತ್ಯವಿಲ್ಲ. ಸ್ತೋத்திரம். ஹalleluya. அது ஆங்கிலத்தில் சொல்லுகிறது love will never cease. ಆ ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾ ಇದೆ, ಆತನ ಪ್ರೀತಿ ಅದು ನಿಂತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್. his mercies will never come to end. ಆತನ ಕರುಣೆಯು ಅದು ನಿಂತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஆமென். இதனால தான் பக்தர்கள் ஜெயித்து வாழ்ந்தார்கள். ಇದರ ನಿಮಿತ್ತವಾಗಿಯೇ ಭಕ್ತರು ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದಿರುವುದು. Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷனை பார்த்து சொன்னார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಮ್ಮ ಶಿಷ್ಯನನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದನು, பேதுருவே, ಪೇತ್ರನೇ, பிசாசு உன்னை பாற்றுகிறது போல பாற்ற என்னிடத்தில் அனுமதி கேட்டான். ಸೈತಾನು ಎಷ್ಟೋ ಸಮಯ ನಿಮ್ಮನ್ನು ಪರಕಡಿಸಲು ನನ್ನ ಹತ್ರ ಅನುಮತಿಯನ್ನು ಕೇಳಿದನು. பின்னும் கர்த்தர் சீமோனே இதே கோதுமை கலகளினால் புடைக்கிறது போல் சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அப்படின்னா உன்னை தோக்கடிக்கணும், உன்னை வெட்கப்படுத்தணும், உன்னை ஏமாற்றணும். ஏன்ட்டு ಅನುಮತಿ கேட்டான். ನಿಮ್ಮನ್ನು ಸೋಲುಗೊಳಿಸಬೇಕು, ನಿಮ್ಮನ್ನು ಏಮಾರಿಸಬೇಕು ಎಂದು ಸೈತಾನು ನನ್ನ ಹತ್ರ ಅನುಮತಿಯನ್ನು ಕೇಳಿದನು. ನಾನು ಯಾರು? நான் தோற்று போகாத கிருபை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். ನಾನು ಸೋಲುಗೊಳ್ಳದೆ ಇರುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ಹಿಡಿಯುತ್ತಾ ಇರುವವನು. உன்னை தோக்கடிக்க முடியுமா? ನಿಮ್ಮನ್ನು ಸೋಲುಗೊಳಿಸಲಿಕ್ಕೆ ಬಿಡಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದಾ? ಆಂಡ ಕೇಳ್ಕறாரு. ದೇವರು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, உன்னை தோக்கடிக்க முடியுமா? ನಿಮ್ಮನ್ನು ಸೋಲುಗೊಳಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದಾ? நான் கூப்பிட்ட போது எல்லாவற்றையும் விட்டு வந்தாயே. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಾಗ ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ನೀನು ಬಂದಿದ್ದೀರಲ್ವಾ? உன்னை விட்டு விட முடியுமா? ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದಾ? பிசாசு என்கிட்ட கேட்டான். ಸೈತಾನು ನನ್ನ ಹತ್ರ ಅನುಮತಿ ಸೈತಾನು ನನ್ನ ಹತ್ರ ಕೇಳಿದನು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್. அப்ப இயேசு சொன்னாரு, ಆದರೆ ಯೇಸು ಹೇಳಿದನು, ನಾನು உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். ನಾನು ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಸೋಲುಗೊಳ್ಳದೆ ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮಗೋಸ್ಕರ ನಾನು ಬೇಡಿಕೊಂಡೆನು. தோற்று போகாத கிருபை, ಸೋಲುಗೊಳ್ಳದೆ ಇರುವಂತ ಆತನ ಕೃಪೆಯು, முடிவுக்கு வராத இரக்கங்கள், ಅಂತ್ಯಕ್ಕೆ ಬರದೆ ಇರುವಂತ ಆತನ ಕರುಣೆ. நாம் எத்தனை முறை தோற்று போனோம். ನಾವು ಎಷ್ಟೋ ಸಮಯ ಸೋಲುಗೊಂಡಿದ್ದೇವೆ. நாம் எத்தனை முறை சறுக்கி விழுந்தோம். ನಾವು ಎಷ್ಟೋ ಸಮಯ ನಾವು ಚದರಿ ಬಿದ್ದಿದ್ದೇವೆ. எத்தனை முறை போதும் என்று சொல்லி உட்கார்ந்தோம். ಎಷ್ಟೋ ಸಮಯ ಸಾಕು ಎಂದು ಹೇಳಿ ನಾವು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. விழுந்த இடத்துல விட்டு விடாம, ಬಿದ್ದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡದೆ, சோர்ந்து போய் உட்கார்ந்த இடத்துல புதைக்காம, ಸೋತು ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಂಡಂತ ಸ್ಥಳದಲ್ಲೇ ನಮ್ಮನ್ನು ಮಣ್ಣು ಹಾಕದೆ, நல்ல பாட்டு தந்து, ಒಳ್ಳೆ ಹಾಡಗಳನ್ನು நல்ல ಕೊಟ್ಟು, வசனம் தந்து, ಒಳ್ಳೆ ವಾಕ್ಯಗಳನ್ನು நல்ல ಕೊಟ್ಟು, வாக்குத்தத்தம் தந்து, ಒಳ್ಳೆ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಕೊಟ್ಟು, உன்னை மறுபடியும் எழுப்பினார். ನಿಮ್ಮನ್ನು ಮತ್ತೆ ಆತನು அவர் ಎಬ್ಬಿಸಿದನು. மறுபடியும் உயிர்ப்பித்தார். ನಿಮ್ಮನ್ನು ಮತ್ತೆ ಆತನು ಉಜ್ಜೀವಗೊಳಿಸಿದನು. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ಕರಗಳನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಿರಿ. இப்ப சொல்லுங்க, நான் நிற்பது. ಈಗ ಹೇಳಿರಿ, ನಾನು ನಿಂತುಕೊಂಡಿರುವುದು. நான் நிர்மூலமே போகாதிருப்பது. ನಾನು ನಿರ್ಮೂಲವಾಗದೆ ಇರುವುದು அவருடைய கிருபை. ಆತನ ಕೃಪೆಯೇ. அது தோற்று போகாத கிருபை. ಅದು ಸೋಲುಗೊಳ್ಳದೆ ಇರುವಂತ ಕೃಪೆ. அது நம்மை நடத்தும். ಅದು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ. எப்படி நடத்தும்? ಹೇಗೆ ನಡೆಸುತ್ತದೆ? ஒரு வெற்றியிலிருந்து ಜಯದಿಂದ இன்னொரு வெற்றிக்கு, ಇನ್ನೊಂದು ಜಯಕ್ಕೆ ನೇರಾಗಿ, மகிமையிலிருந்து ಮಹಿಮೆಯಿಂದ ಮಹಿಮೆಗೆ ನೇರಾಗಿ ಅದು நடத்தும். ಅದು ನಡೆಸುತ್ತದೆ. ஹalleluya. Hallelujah. Praise to Jesus. Hallelujah. ஆமென். எபிரேயர் நிருபம் ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 1ாம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்தில் உள்ள ஒரு காரியம் கூட சொல்லி நான் நிறுத்த விரும்புறேன். 3ನೇ ವಾಕ್ಯದ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஹalleluya. அவர் தோற்று போகாத கிருபை, ಸೋಲುಗೊಳ್ಳದೆ ಇರುವಂತ ಆತನ ಕೃಪೆಯು. ஓ ராமா ஷீகாதரப. ஹalleluya. அது படிப்போம். அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தை தம்முடைய வல்லமையுள்ள வசனங்களினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அதனுடைய கன்னடல படிங்க. ಈತನು ದೇವರ ಪ್ರಭಾವದ ಪ್ರಕಾಶವು
ஆமே. கர்த்தருக்கு சித்தமானால் எப்ரேக் நிருபம் நம்ம பைபிள் ஸ்டடியில் எடுப்போம். பிறகு ದೇವರಿಗೆ ಚಿತ್ತವಾಗಿರುವುದಾದರೆ ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕವನ್ನು ನಾವು ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿಯಾಗಿ ತಗೊಳ್ಳುತ್ತೇವೆ. எல்லாம் உங்க பைபிள் எடுங்க ಬೈಬಲ್ ತಗೊಳ್ಳಿರಿ. சகோதரங்களை, உங்க பைபிள் எல்லாம் கொண்டு வரணும். ஆமே, பைபிள் கொண்டு வரணும். பைபிள் தூக்குவது ஒரு மதிப்பு, ಸತ್ಯವೇದವನ್ನು ನಾವು ಹೊರುವುದು ಅದು ನಮಗೆ ಸಿಕ್ಕುವ ಒಂದು ಗೌರವ, ஒரு பெரிய ஆசீர்வாதம். ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. அது இந்த வடிவத்துல இந்த உருவத்துல நம்ம கையில கிடைத்ததே பெரிய பாக்கியம். ಅದು ಈ ಒಂದು ರೂಪದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿರುವುದೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. ஆமென். ஹalleluya. தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ் பாஷை பேசுறவங்க எல்லாம் உங்களும் யூடியூப்ல தப்பி பாருங்க, தமிழ் பைபிள் எப்படி எனக்கு கொடுக்கப்பட்டது என்று. மலையாளத்தில் உள்ளவங்க தேடி பாருங்க, நம்ம அழுதுட்டு தான் படிக்க முடியும். இது இந்த விசேஷமா தமிழ் சிகம் பிளாக் ஓ அப்போ சரித்திரம் 2-3 வருஷம் தான் வாழ்ந்தாரு. பெரிய தியாகிகள், பெரிய தியாகிகள். ஆங்கிலேய புத்தகம் வில்லியம் டிண்டல் சுட்டு கொண்டுட்டாங்க. இது நம்ம சும்மா சாதாரணமாக இது எனக்கு சிரமம் கமந்து கிடந்து இது கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்த புத்தகத்தை கொஞ்சம் மதிக்கணும். பாருங்க, ரெஸ்பெக்ட் த வேர்ட் ஆஃப் காட். சொல்லுங்க, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಗೌರವಿಸಿರಿ. ஆமே, மதிக்கணும், இதை நேசிக்கணும், ಇದನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು. உனக்கு தேவ அறிவு தருகிறது வேற எந்த புத்தகமும் அல்ல. ನಿಮಗೆ ದೈವಿಕ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡುವುದು ಬೇರೆ ಯಾವ ಪುಸ್ತಕವಲ್ಲ, ದೇವರ ವಾಕ್ಯವೇ. ஸ்தோத்திரம். ஆமென். யாரும் திட்டாததுனால, யாரும் பிடிச்சி ஒன்று பண்ணாததுனால நம்ம என்ன செய்வோம்? இது புக்கெல்லாம் சும்மா அவமானப்பட்டு தூக்கி போடுறது, எடுக்கிறது, பிடிக்கிறது, மதிப்பு இல்லாமல் எடுத்து போடுறது, இப்படி போடுறது, எடுக்க போகிறது, அதில் முட்டுமே கை வச்சுக்கிறது, இப்படி காமந்து விழுறது. கொஞ்சம் சில காரியங்கள் நல்ல ஒழுங்கு கற்றுக்கணும். அந்த ஒழுங்கு இருந்தால் தான் இந்த வெளிச்சம் உள்ள ஏறும், இல்லைன்னா மங்கி தான் இருப்போம். ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳು ನಾವು ಕೆಲವೊಂದು ಶಿಸ್ತನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. ஆமா, ஸ்தோத்திரம். ஆமென். நான் ஒரு இடத்துல குடிக்க போகிறது, அந்த அம்மா எங்கே கிறிஸ்மஸில் எங்கே படிக்க போனானே சம்பி அருவி எங்களோட யார் இருந்தாங்க, யாரோ ஒருத்தர் படிக்க கொடுத்த பொழுது அவங்க படிச்சுட்டு முத்திட்டு வச்சுட்டாங்க. நம்மளுக்கு கேட்குறதுக்கு யாரும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம ஆராதிக்கிற இடம் ஆகட்டும், ஒன்று நமக்கு அங்கே இல்லையே, அந்த மாதிரி இல்லையே, அந்த விட்டுட்டோம். இல்லை, நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம் இல்லை. கடவுளுக்கு முன்னாடி அர்ப்பணிக்கிற காரியங்கள், பாத்திரங்கள், கரண்டி தோண்டி அது இது கழுகி சுத்தம் பண்ணி தீட்டுப்படாமல் என்னெல்லாம் சம்பிரதாயம் இருந்தது. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சுயாதீனம் கிடைத்ததுனால இஷ்டம் போல அப்படி இருக்கலாமா? அது தோணுற மாதிரி யாரும் கேட்கல எடுக்கல. ஆமென். ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಭಕ್ತಿ ಪೂರ್ವಕವಾಗಿ ಮಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಆದರೆ ಈಗ ನಮ್ಮ ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ಏನು ನೋಡದೆ ಇರುವುದರಿಂದ ನಾವು ನಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಬಂದ ಹಾಗೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. இந்த பக்தி சரிவு இப்படி தான் வருது. பக்தி சரிஞ்சு போறது. ಭಕ್ತಿ ಈಗ ಕಡಿಮೆ ಆದರೆ ನಾವು ಹಿಂಗೆ ಕೆಳಗೆ ಬರುತ್ತೇವೆ. ஆமா, அதான் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சபையில் எப்படி உட்காரணும், எப்படி எழும்பணும், என்ன பேசணும், எப்படி எவ்வளோ ஆள் சில விஷயங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஓகே ஒரு ஒழுங்கு பக்தி, we will respect the presence of God. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾವು ಹೇಗೆ ಮಾತಾಡಬೇಕು, ಹೇಗಿರಬೇಕು ಎಂಬುದನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯವನ್ನು ನಾವು ಗೌರವಿಸುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. கடவுள் எங்க இருக்கிறார்? ದೇವರಿಲ್ಲಿದ್ದಾನೆ. இது அசெம்பிளி ஆஃப் காட். ಇದು ದೇವರ ಒಂದು ಗುಂಪಾಗಿದ್ದೀವಿ. சரி, அப்ப நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ಉತ್ಸಾಹಗೊಳಿಸುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. மொபைலெல்லாம் இருக்குது இதெல்லாம். இப்போ இது திறந்து பார்த்தாலும் ஒரு கம்மியான ஒரு 5 ஒரு பைபிள் இருக்கு. ஆனாலும் இந்த புத்தகம் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி திருச்சி மறிச்சு படிக்கலாம். we can learn the word of God. ನಿಮಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಕಲಿಯಬಹುದು ಈ ಪುಸ್ತಕವನ್ನು ತಗೊಂಡು ಬರುವುದಾದರೆ. ಸ್ತೋತ್ರ. அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம், ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವ ಒಂದು ವಾಕ್ಯ, ஆமென், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால தாங்குகிறார். சொல்லுங்க படிங்க, கன்னடத்தில் ஓதுடி. ತನ್ನ ಶಕ್ತಿಯ ವಾಕ್ಯದಿಂದ ಸಮಸ್ತಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿರುವಂತ. அது சஸ்டேனிங். இங்கிலீஷில் ஹி சஸ்டேனிங். சொல்லுங்க, அப்படி இருக்கிறதா? ஆங்கிலத்தில் அப்படி என்ன சொல்றது? upholding, sustaining. அதை பிடித்து கொண்டிருக்கிறார், ಅದನ್ನು ಹೊರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நல்லா பாருங்க, ಹೇಳಿದೆ, அவருடைய இரக்கங்கள் தோற்று போகாது, ಆತನ ಕೃಪೆಯು ಸೋಲುಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ அவருடைய சர்வ வல்லமையுள்ள வார்த்தையினால் எல்லாம் படைத்தார். ಸರ್ವ ಶಕ್ತಿಯುಳ್ಳ ವಾಕ್ಯದಿಂದ ಸಮಸ್ತವು ಆತನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು. அதே வார்த்தையினால் அதை தாங்கி கொண்டிருக்கிறார். ಆ ಒಂದು ವಾಕ್ಯದಿಂದಲೇ ಆತನು ಅದನ್ನು ಹೊರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவர். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸಿ
ಹುಟ್ಟಿಸಿದವನು ಅದನ್ನು ಪೂರೈಸುವವನು. என்ன கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ, நம்மளுக்குள்ள இந்த விசுவாசம் துவைக்கிறவர் யார்? ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದವನು ಯಾರು? தேவன். ದೇವರು. அது முடிக்க போகிறது யார்? ಅದನ್ನು ಮುಕ್ತಾಯಗೊಳಿಸಲಿಕ್ಕಿರುವುದು ಯಾರು? அவர் முடிப்பார். ಆತನು ಮುಗಿಸುತ್ತಾನೆ. அந்த முதலுக்கும் முடிவுக்கு நடுவுல ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ಆ ಒಂದು ಆದಿಗೂ ಅಂತ್ಯಗೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಜೀವನವಿದೆ. இதை யார் தாங்கி கொண்டிருக்கிறார்? ಇದನ್ನು ಯಾರು ಹೊರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ? கர்த்தர் தாங்குகிறார். ದೇವರು ಹೊರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹalleluya, ஹalleluya. எனக்கு அது சொல்ல இப்போ நமக்கு அது எடுத்து காட்ட நமக்கு இங்க ஒண்ணும் இல்ல. ಎತ್ತಿ ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ. ஆமென். ஹalleluya. அப்படி நான் என்ன எப்படி சொல்லலாம்? அது எல்லாவற்றையும் அது கீழே விழாமல் தாங்கி கொண்டிருக்கிறார். ಅಂದ್ರೆ ಯಾವುದು ಕೆಳಗೆ ಬೀಳದೆ ಆತನು ಅದನ್ನು ಹೊರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. Jesus is holding everything up so that it won't fall. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಮಸ್ತವು ಅದು ಕೆಳಗೆ ಬೀಳದೆ ಅದನ್ನು ಹೊರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாருங்க, ஹalleluya. ஹalleluya. அது கீழே விழாம ಅದು ಕೆಳಗೆ ಬೀಳದೆ. இங்க பாருங்க, ನನ್ನನ್ನು ನೋಡಿರಿ, ಸರ್ವ ವಲ್ಲமையுள்ள ವಾರ್ತೆನಾல ಪடைத்தார். ಸರ್ವ ಶಕ್ತಿ ಇರುವಂತ ಮಾತಿನಿಂದ ಆತನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இந்த சயின்ஸ் ஆட்டம் பின்ன சப் ஆட்டமிக் என்னன்னோ சொல்லுவாங்க. ಸೈನ್ಸ್ ಅದು ಆಟಮ್ ಸಬ್ ಅಟೋಮಿಕ್ ಎಂದೆಲ್ಲ ಹೇಳುತ್ತಾರೆ. எனக்கு அது ಅவ்வளவு புரியாது. ನನಗೆ ಅದು ಅಷ್ಟು ಅರ್ಥ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ಆದರೆ ಒಂದು ವಿಷಯ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ಸ್ತೋತ್ರ, ஹalleluya. ஹalleluya. இங்க பாருங்க, ನನ್ನನ್ನು ನೋಡಿರಿ, அவர் என்ன செய்கிறாரு? ಆತನು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ? அவருடைய படைப்பை தாங்கி கொண்டிருக்கிறாரு. ತನ್ನ ಸೃಷ್ಟಿಯನ್ನು ಆತನು ಹೊರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்க எப்பயாவது சிந்தித்திருக்கிறீர்களா? ಎಷ್ಟು ಯಾವಾಗಲಾದ್ರೂ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? இந்த சூரியனுக்கு சுற்றிலும் எத்தனை கிரகங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது? ಈ ಸೂರ್ಯನ ಸುತ್ತಲೂ ಎಷ್ಟೋ ಗ್ರಹಗಳು ಅದು ಸುತ್ತುತ್ತಾ ಇದೆ. என்ன பாருங்க, ನನ್ನನ್ನು ನೋಡಿರಿ, என்ன பாருங்க, ನೋಡಿರಿ. ಸ್ತೋತ್ರ, ஹalleluya. ஹalleluya. இந்த பூமி எப்படிப்பட்டதா இருக்கிறது? ಈ ಭೂಮಿ ಹೇಗಿರುವಂತದ್ದು? ஒரு பந்து மாதிரி இருக்கிறது. ಅದು ಒಂದು ಗ್ಲೋಬ್ ರೂಪದಲ್ಲಿದೆ. இது எங்க இருக்கிறது? ಇದು ಎಲ್ಲಿದೆ? எப்படி எடுத்து விட்டு அப்படி ஆமே ಅಂತರಿಕ್ಷದಲ್ಲಿ ಅದು ಹಾಗೆ ಎತ್ತಿ ಹಾಕಿರುವ ಹಾಗೆ ಅದಿದೆ. இது யார சப்போர்ட் பண்றாங்களா? ಇದನ್ನು ಯಾರಾದ್ರೂ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರಾ? அப்ப நம்ம இப்படி கரக்கி விட்டா ವಾಲಿಬಾಲ್ ಮೇಲೆ போகுமா கீழே வருமா? ನಾವು ಒಂದು ಬಾಲ್ ಮೇಲೆ ಹಾಕಿದರೆ ಅದು ಅಲ್ಲೇ ಇರುತ್ತದಾ ಕೆಳಗೆ ಬೀಳುತ್ತದಾ? இவ்வளவு ஒரு பூமி, ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಭೂಮಿ. ஆமென். ஹalleluya. உங்களுக்கு தெரியுமா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? நான் இப்படி சொல்லுகிறேன், ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ அதெல்லாம் ಇದ್ದೇನೆ. சுற்ற கரங்கி கொண்டிருக்கிறது. ಇದೆಲ್ಲ ಸುತ್ತುತ್ತಾ ಇದೆ. ஒரு மணிக்குள்ள 1600 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த பூமி சுற்றுது. ಒಂದು ಗಂಟೆಯಲ್ಲಿ 1500 ಕಿಲೋಮೀಟರ್ ಅಷ್ಟು ಸ್ಪೀಡ್ ಅಲ್ಲಿ ಇದು ಸುತ್ತುತ್ತಾ ಇದೆ. இந்த பூமி என்கிற ஒரு பந்து மாதிரி ஒரு கோளம், ஒரு கிரகம் அப்படியே ஆமை எந்த சப்போர்ட்டும் இல்லாம அப்படியே நின்னு சுற்றணும்னா இதுக்கு பின்னாடி தாங்குகிற ஒரு வல்லமை உள்ள கரம் இருக்கிற உண்மை என்றால் உன் விசுவாசத்தையும் தாங்க அந்த கரங்கள் பலப்படுதா இருக்கிறது. நீ வீழ மாட்டாய், நீ தோற்று போக மாட்டாய், அவர் உன்னை தாங்கிக் கொண்டே இருப்பார். ಈ ಭೂಮಿ ಎಂಬ ಒಂದು ಗ್ರಹವನ್ನು ಆತನು ಹೊರುತ್ತಾ ಇರುವುದಾದರೆ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ಸೋತು ಹೋಗುವುದಿಗೆ ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಹೊರುತ್ತಾ ಇರುತ್ತಾನೆ. இந்த கண்ட அபார்ட்மெண்ட், இந்த கண்ட மெட்ரோ, அது இது எல்லாம் இருக்கிற இந்த பூமியை என் தேவன் தாங்குற உண்மை என்றால் உன் விசுவாசம், என் விசுவாசம் என் தேவன் தாங்காமல் இருப்பாரோ? அவர் தாங்குவார், அவர் பாதுகாப்பார். ஹalleluya. glory. amen jesus. ரபா ஷகதா ரபா பாபா. thank you jesus. ஆமென். hallelujah. சிந்திக்கணும், நீ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. நீ சிந்திக்கணும். ನೀವು ಯೋಚಿಸಬೇಕು. யாரு கரக்கி விட்டது? ಯಾರು ಇದನ್ನು ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿರುವುದು? சிறு வயதில் எங்களுக்கு ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருந்தது. ಚಿಕ್ಕ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ನಮಗೆ ತಪ್ಪಾದ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ಇತ್ತು. இந்த பூமி அதிர்ச்சி வரும்பொழுது, ಈ ಭೂಮಿ ಅದು ಭೂಕಂಪ ಬರುವಾಗ, பூமಿ அதிர்ச்சி வரும்பொழுது ಭೂಕಂಪ ಬರುವಾಗ எனக்கு இருந்தது. ನನಗೆ ಅದು ಇತ್ತು. பூமி தேவை பூமியை தாங்கி கொண்டிருக்கிறாங்க. ಭೂಮಿ ದೇವತೆ ಭೂಮಿಯನ್ನು ಹೊರುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அப்ப இந்த கை கலக்கும் பொழுது, இந்த கை வலிக்கும் போது ಈ ಕೈಗೆ ನೋವಾಗುವಾಗ கை மாற்றி பிடிக்கிறாங்க. ಕೈಯಿಂದ ಇನ್ನು ಈ ಕಡೆ ತಿರುಗಿಸುವುದು. அந்த மாற்றின போதும் ஒரு அதான் பூமி அதிர்ச்சி. ಅದು ಒಂದು ಕೈಯಿಂದ ಇನ್ನೊಂದು ಕೈಗೆ ಹಾಕುವಾಗಲೇನೆ ಭೂಕಂಪ ಆಗುವುದು. நான் நினைச்சிட்டு இருந்தேன், ನಾನು ಈ ರೀತಿ ನೆನೆಸುತ್ತಾ ಇದ್ದೆ. இந்த சயின்ஸ் அதுல தலையில ஏறதுக்கு முன்னாடி ಸೈಂಟಿಫಿಕ್ ಆಗಿರೋ ಒಂದು ವಿಷಯ ನಮ್ಮ ತಲೆಗೆ ಸೇರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ மழையெல்லாம் வரத பற்றி சிந்தித்துனா நான் சிரிச்சு மண்ணடிப்பிடுங்க அன்னைக்கு. ஆமா, ಮಳೆ ಬರುವುದರ ಬಗ್ಗೆ ಹೇಳುವುದಾದ್ರೆ ನೀವು ನಗುತ್ತೀರಾ? இடி வரதெல்லாம் பார்த்தா பயங்கரம். பாருங்க, சின்ன மூளையில அந்த இருக்கும், ஆனா சரியான விளக்கம் கிடைக்கும் போது அது நம்ம தவறிடும். ನಮ್ಮ ಚಿಕ್ಕ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಇಂತಹ ಚಿಂತೆಗಳು ಇರುತ್ತದೆ, ಆದರೆ ಸರಿಯಾದ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ ಅದು ನೀಗುತ್ತದೆ. சயின்ஸ்ல தோற்றவனே, கெமிஸ்ட்ரியில தோற்றவனே, நீ பிடிச்சுக்கோ, அவருடைய சர்வ வல்லமை உள்ள வார்த்தையினால் அதை தாங்கி நிறுத்துகிறார். ಸೈನ್ಸ್ ಅಲ್ಲಿ ಕೆಮಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ಸೋಲುಗೊಂಡವನೇ ನೀನು ತಿಳಿದುಕೋ, ಆತನು ತನ್ನ ಸರ್ವ ಶಕ್ತಿ ಇರುವ ಒಂದು ವಾಕ್ಯದಿಂದ ಇದನ್ನು ಹೊರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. He is a sustainer. ಆತನು ಹೊರುವವನು.
Amen. Hallelujah. He is a creator God. ಆತನು ಸೃಷ್ಟಿಕರ್ತನು. And he sustained what he created. ತಾನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿರುವಂತದನ್ನು ಹೊರುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவரால் துவக்கம் கிடைத்ததை நிறுத்த அந்த கரங்கள் பலப்பட்டு இருக்கிறபடினால் உன்னுடைய விசுவாச வாழ்க்கை இந்த பூமியின் ஓட்டத்தை நீ அந்த கையில கொடு. அவர் தாங்குவார். கீழே விழுந்து நொறுங்கி வெட்கப்பட்டு போக என் தேவன் விடமாட்டார். ಆತನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿರುವಂತದನ್ನು ಹೊರುವುದಕ್ಕೆ ಬಲಶಾಲಿಯಾಗಿರುವುದರಿಂದ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಜೀವನವನ್ನು ಆತನ ಕರಗಳಲ್ಲಿ ಕೊಟ್ಬಿಡು. ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಸೋಲುಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். ಕರಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತೋಣ. அது கீழே விழாம அவர் பார்க்கிறார். ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಹೋಗದೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಹೊರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அது செதறடிச்சு போகாம, ಅದು ಚದರಿ ಹೋಗದೆ, அது குலைந்து போகாம ಅದು பார்க்கிறார். ಚದರಿ ಹೋಗದೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அது போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்க்கிறார். ಅದು ಹೋಗಿ ಸೇರಬೇಕಾಗಿರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಸೇರಿಸುತ್ತಾನೆ. இதெல்லாம் செய்கிறவர். ಇವನ್ನೆಲ್ಲವೂ ಮಾಡುವವನು நம்ம மேல இரக்கம் காட்டாமல் இருப்பார். ನಮ್ಮ ಮೇಲೆ ದಯೆ ತೋರದೆ ಇರುತ್ತಾನ. நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡೋಣ.